தமிழ் அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய ஒளி வாங்கி அணைத்து வைத்து நிகழ்வு சிறக்க உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரகவியரசர் முடியரசனார் நூற்றாண்டு கவியரங்கம் மாபெரும் தமிழ் கவிஞருடைய வழித்தோன்றல்கள் பங்கேற்க இந்த நிகழ்வு முடியரசன் விளக்கத்தின் ஐந்தாவது நிகழ்வாக சிறப்பாக தொடங்க இருக்கின்றது. முதல் நிகழ்வாக வீரகவியரசன் முடியரசனாருடைய அவர் இயற்றிய தமிழ் வணக்க பாடலை செல்வி கௌதமி அவர்கள் இசைக்க வருகிறார். வீரகவியரசர் முடியரசனார் இயற்றிய பாடலாமா? பாடலாம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். வீரகவியரசர் முடியரசனாரின் தமிழ் தாய் வாழ்த்து. எங்கள் தமிழ் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே, இங்குனை நாங்கள் இகழ்ந்ததனாலே, இங்குனை நாங்கள் இகழ்ந்ததனாலே இழிநிலை அடைந்தோம், உரிமையும் இழந்தோம், இழிநிலை அடைந்தோம், உரிமையும் இழந்தோம். தமிழ் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே, பூமியில் மானிடர் தோன்றிய நாளே, பூத்தனை தாமரை பூவி போலே, பூமியில் மானிடர் தோன்றிய நாளே, பூத்தனை தாமரை பூவினை போலே, பாமிகும் காவிய பாவிய தாயே, பாமிகும் காவிய பாவிய தாயே, பணிந்தோம் கடை கண் பார்த்தருள்வாயே, எங்கள் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே, இயலிசை கூத்தன இழங்கிடுவாயே, எமதுயிர் உணர்வுகள் யாவையும் நீயே, மயளமை நீங்கிட அருள்வாயே, எழமை நீங்கிட மதி அருள்வாயே, இந்தரை காத்தருள் செந்தமிழ்தா, எங்கள் தமிழ் மொழியே உயிரே, எங்கள் தமிழ் மொழியே, இங்குனை நாங்கள் இகழ்ந்ததனாலே, இங்குனை நாங்கள் இகழ்ந்ததனாலே நிலை அடைந்தோம், உரிமையும் இழந்தோம், இழிநிலை அடைந்தோம், உரிமையும் இழந்தோம். எங்கள் தமிழ் மொழியே, எங்கள் தமிழ் மொழியே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீரகவியரசர் முடியரசனார் புகழ் வணக்கத்தை வீரகவியரசர் மழலையர் பாசறையிலிருந்து செல்வி 1ஆம் வகுப்பு படிக்கின்ற யாழினி. கவடமே தெரியா வாழ்க்கை, உள்ளமும் செயலும் ஒன்றாய் உளவிடும் செம்பை இங்கே, நல்லவர் தம்மை கண்டார் நெஞ்சினை பாங்கு, உள்ளமே தமிழாய் வாழ்ந்த ஒப்பியார் முடியரசன் வாழ்க வாழ்க. திருவண்ணாமலை தமிழ் சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு தமிழ் சங்கங்கள் பொருளாளரும் ஆகிய வீரகவியரசர் முடியரசனார் பாராட்டு பெற்று மிகச்சிறந்த தமிழ் தொண்டாற்றிய இன்றைக்கு மறைந்த தமிழ் திரு அருள்வேந்தன் பாவைச்செல்வி ஐயா அவர்களுடைய மறைவிற்கு அனைவரும் அமைதியாக இருந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள்.
நன்றி. இன்று மிகச் சிறப்பான வரலாற்று சிறப்பு மாபெரும் கவியரங்கமாக நிகழ இருக்கின்றது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையமும் வீரகவியரசர் முடியரசனார் அவைக்களமும் இணைந்து வழங்குகின்ற இணையத்தொடர் நிகழ்வில் 5வது முடியரசு முழக்கம் நிகழ்வில் மாபெரும் தமிழ் கவிஞர்களுடைய வழித்தோன்றர்கள் பங்கேற்கக்கூடிய வீரகவியரசர் முடியரசனார் நூற்றாண்டு கவியரங்க நிகழ்விற்கு வரவேற்பை நல்க காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையத்தின் இயக்குநரும் துறையினுடைய தலைவரும் வீரகவியரசர் முடியரசனார் அவைக்களத்தினுடைய தலைவரும் ஆகிய குடியரசுத் தலைவரிடம் செம்மொழி தமிழறிஞர் ஆய்வறிஞர் விருதினை பெற்றிருக்கக்கூடிய எங்கள் போட்டுத்திருக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் செந்தமிழ் பாவை அம்மா அவர்களை வரவேற்பை நல்கிட பணிவன்போடு அழைக்கின்றோம். அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையமும் வீரகவியரசர் முடியரசனார் அவைக்களமும் இணைந்து நடத்தும் இக்கவியரங்கிற்கு தலைமையேற்றுள்ள புதுக்கோட்டை உறுப்பினர் மேனாள் சட்டமன்ற கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களே, பாவேந்தர் பாரதிதாசனின் பெயர்த்தி பாவலர் மணிமேகலை குப்புசாமி அம்மா அவர்களே, கண்ணதாசனின் மூத்த மகன் பாவலர் கண்மணி சுப்பு ஐயா அவர்களே, கவிமணி தேசிய விநாயகரின் பெயரன் பாவலர் தேசிய விநாயகம் ஐயா அவர்களே, பாவலர் பெருஞ்சித்திரனாரின் புதல்வி பாவலர் தழல் தேன்மொழி அம்மா அவர்களே, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாரின் பெயரன் பாவலர் பழனியப்பன் அவர்களே, மகாகவி பாரதியார் எள்ளு பேரன் நன்றியுரை நடுவஞ்சல் எழுத்தாளர் பாரி முடியரசன் அவர்களே மற்றும் இணையவழி இணைந்துள்ள தமிழ் சான்றோர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீரகவியரசரை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு எடுத்துச் செல்லும் விதமாக முடியரசர் முழக்கம் என்னும் பெயரில் இணையம் வழி நடத்தக்கூடிய 5வது இணையத்தொடர் முழக்கம் கவியரங்கமாக மலர்ந்துள்ளது. இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள் வீரகவியரசர் முடியரசனுடைய அவைக்கள புரவலர் ஐயா அவர்களை பற்றி பொண்ணுக்கு பித்தாக அலைவார் உண்டு, பொருளுக்கு பித்தாக அலைவார் உண்டு, தன்னலத்தில் பித்தாக அலைவார் உண்டு, தகுதியில்லா புகழுக்கும் அலைவார் உண்டு, பொன்னொத்த கவிதைக்கு பித்தாய் இந்த பூமியிலே அலைவாரை பார்த்ததுண்டோ, கண்ணலினை ஒத்த தமிழ் பேச்சுக்காரர் கவிப்பித்தன் ஐயாவே சாட்சி வந்தியாக கிடைக்கின்ற பாய்ச்சுகின்ற வித்தைக்காரர், பரிசாக கிடக்கின்ற நெஞ்சுக்குள்ளே தமிழ் நதியை பாய்ச்சுகின்ற வித்தைக்காரர், கரங்கூப்பி வணங்கிடுவோம் கவிதை பித்தர், கவி கேட்டு மகிழ்ந்திடுவோம் வாரீர் வாரீர், கவியரங்க தலைமையேற்று தாரீர் தாரீர். பாவலர் மணிமேகலை குப்புசாமி அம்மா அவர்கள் மண்ணடிமை குறித்தெல்லாம் மன்றாடி நின்றார்கள், பெண்ணடிமை குறித்துத்தான் பேசுவதற்கு நாதி இல்லை, பெண்ணடிமை தீர்வதற்கு பேரிகையை கொட்டி வந்தார் கண்ணிரண்டில் தீ வளர்த்த கனகசபை பெற்ற மகன், கண்ணிரண்டில் தீ வளர்த்த கனகசபை பெற்ற மகன், இனப்பற்றும் மொழிப்பற்றும் இவருக்கு இரு கண்கள்,
தனப்பற்று இல்லாத தனித்த கவி பாவேந்தர். பாவேந்தர் பரம்பரையின் பாட்டரசி வணங்குகின்றோம். அமுத சுரபி கவிதைதனை அள்ளித்தர அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பாவலர் கண்மணி சுப்பு ஐயா அவர்கள். செட்டிநாடு பெற்றெடுத்த செல்ல பிள்ளை, செந்தமிழின் தோட்டத்தில் வளர்ந்த முல்லை, பட்டதுயர் வாழ்க்கையிலே கொஞ்சம் இல்லை, பட்டதெல்லாம் அனுபவம்தான் வேறொன்றில்லை, இட்டமுடன் அத்தனையும் தாங்கிக் கொண்டார், இதயத்தில் தமிழைத்தான் ஏந்திக் கொண்டார், முட்டுக்குள் மறைந்திருக்கும் தேனை போல நெட்டுக்குள் வாழ்ந்ததனை நிறைத்து தந்தார். கண்ணதாசன் கண்ணசைத்தால் வார்த்தையெல்லாம் கைகட்டி வாய்பொத்தி முன்னே நிற்கும், வண்ணமிகு கற்பனைகள் ஓடி வந்து வாசலிலே தவம் இருக்கும் காத்திருக்கும், எண்ணமதில் சிக்கெடுத்த வித்தை கற்ற இனிய கவி கண்ணதாசன் பெற்றெடுத்த கண்மணியா மூத்த கவி சுப்பு ஐயா கரங்குவித்து வணங்குகின்றோம் வணங்குகின்றோம். கண்ணின் மணியான கவிதைகளை கருத்துடனே வழங்க வருக வருக என வரவேற்கின்றோம். பாவலர் தேசிய விநாயகம் ஐயா அவர்கள். உள்ளத்தில் உள்ளதுதான் கவிதை என்று உயர்கவிதை இலக்கணத்தை உரக்கச் சொன்ன தெள்ளு தமிழ் கவிமணியின் பெயரன் எங்கள் தேசிய கவி நாயகரே வணக்கம். எங்கள் பிள்ளைகளுக்கு நாயகராம் உங்கள் தாத்தா பெயர் சூடி வந்துள்ளீர் வணங்குகின்றோம். கொள்ளையிடும் கவியாலே சபையை நீங்கள் கட்டி வைத்தீர் அன்புடனே என வரவேற்கின்றோம். அம்மா தலல் தேன்மொழி அவர்கள். அன்னை தமிழ்ச்சியின் வேர் ஆள இறங்குவதற்கு என்ன வகை செய்யலாம் என இறங்குவதற்கு என்ன வகை செய்யலாம் என ஏங்கி தவித்தவருள் முன்னே வருகின்றார் முத்தாய் ஒளிர்ந்த கவி, தன்னேர் இல்லாத மொழி தன்னை தாங்கி சுமந்த கவி, சென்னை அருகினிலே புதுச்சேரி எழும்பதியில் தன்னை நிறுவியவர் பெருஞ்சித்திரம் ஒளி சிந்தும் கனகமென நம்பி தினம் நாடி வளர்த்த கவி. அந்த தமிழ் கவியின் சிந்தும் கவிதையிலே தேன் சொட்டும் மொழியாரை வந்திங்கு இசைத்திடுவீர் தேன் பார்க்கும் கவிதையினை, சிந்தை நிறைந்திடும் தமிழ் செல்வ கவிமலரை வருக வருக என வரவேற்கின்றோம். பாவலர் பழனியப்பன் ஐயா வணக்கங்க. ஐயா கோவிந்தன் ராமசாமி ஐயா கொஞ்சம் கருணை ஊர்ந்து உங்களுடைய ஒளி வாங்கி அணைத்து வச்சுங்க. எல்லாமே பார்வையாளர்கள் அனைவருமே உங்களுடைய ஒளி வாங்கி அணைத்து வச்சுக்கிட்டா நிகழ்வு சிறப்புகிறதற்கு உதவியா இருக்கும். தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். அனைவருமே பேச்சாளர்களை தவிர அனைவருமே தங்களுடைய ஒளி வாங்கி அணைத்து வைத்து உதவும். நன்றி. தொடங்கும். நாரத கீதம் என்ன நயந்திகள் பாடலாலே பாரத நாட்டை என்றும் பணிந்திடும் சுப்பிரமணியர், பாரதி பாட்டை கண்ட பழைய இத்தமிழர் நாட்டில் யாரது என்று கேட்க ஞானமிக் கவிகள் சொன்னேன் என்று அறிவித்து வந்த இந்தவி ராமலிங்கர் பொன்னடி பற்றி வந்த பேரனாம் பழனியப்பர், இந்தவி இசைத்தே எங்கள் இருசெவி குளிர வைப்பேன், மன்னிய கவியின் கீர்த்தி மன்றிலே ஏற்றி வைப்பேன், பாட்டன் அவர்களாலே திருநாமம் சூட்டப் பெற்ற பழனியப்பனாரே வருக இன்கவியை தருக என கூறி வரவேற்கின்றேன். நிரஞ்சன் பாரதி அவர்கள். சூரிய சாணைக்கல்லில் சுட சுட சொற்கள் தீட்டி வீரியமாக மண்ணில் வீசிய பாட்டுக்காரன், கூறிய வேலாயங்கள் கனித்தமிழ் தன்னை செய்தோம், சாரதி போலிருந்து செந்தமிழ் தனை இயக்கி பாரத மேன்மைக்காக பாடிய புலவன் எங்கள் பாரதி தமிழின் மைந்தன், பாரதி வழியில் வந்த சீரிலங்கவியே வருக, வேறென நிற்கும் பாட்டன் வரத்தால் செந்தமிழ் கவியை தருக என கூறி வருக வருக என வரவேற்கின்றோம்.
முல்லைக்கு தேர்தந்த பாரியின் பேரை தன் பிள்ளைக்கு ஈந்தான் வீறுகவி. முல்லைக்கு தேர்தந்த பாரியின் பேரை தன் பிள்ளைக்கு ஈந்தார் வீறுகவி. வீறுகவி பெற்றெடுத்த வெல்வேல் பாரி தந்தை பெயரை காக்க தளராது நாளும் உழைக்கும் தன்னலம் கருதா தமிழ் பாரி. தன்னலம் கருதா தமிழ் பாரியே வருக, நன்றி உரை தருக என கூறி கவிச்சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு இணையவழி இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இனியதொரு நல் வரவேற்புரையை கவின்மிகு கவி உரையாக வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை அம்மா அவர்களுக்கு உலகணிந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். தொடர்ந்து இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்று சிறப்பித்து தருமாறு இந்த 6 பெரும் கவிஞருடைய வழித்தோன்றல்கள் வரிசையில் 7வது கவித்தோன்றலாக வீரகவியரசர் முடியரசனாருடைய கவி வழி தோன்றலாக வீரகவியரசர் முடியரசனாருடைய பிள்ளைகள் 6வராக இருந்தாலும் கூட 7வது கவி பிள்ளையாக மிகச்சிறந்த வீரகவியரசர் முடியரசனாருடைய வழித்தோன்றலாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிச்சூடர் கவிதிப்பித்தனை அவர்களை தலைமையேற்று சிறப்பிக்கும்படி பண்பன்போடு வேண்டுகிறோம். ஐயா, நீங்கள் தலைமையேற்று நான் நடத்தலாம் ஐயா. இனிய நல்வரங்க, வாங்க. பார்வையாளருக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. கருணை கூர்ந்து யாரும் தங்களுடைய ஒளி வாங்கியை அன்மியூட் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். மீட் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். திரையில் அந்த ஒளி வாங்கி சிவப்பு நிறத்தில் குறுக்க கோடு போட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கவியரங்கத்தினுடைய இடையிடையே குறுக்கீடு செய்யாமல், யாரும் அந்த ஸ்கிரீன் பிரசன்டிங் செய்யாமல் மிகப்பெரிய கவி வழி தோன்றல்கள் இன்றைக்கு கைப்பாட இருக்கின்றார்கள். ஒத்துழைப்பு நல்கி அவருடைய கவி மலைகள் அணைந்து இன்பத்தமிழ் பருக அன்போடு வேண்டுகிறோம். தொடரலாம் ஐயா. நிகழ்ச்சிங்க. நன்றிங்க ஐயா. அன்னை மொழியே அமுதே உயிர் தமிழே, உன்னை மொழிக்கெல்லாம் மூத்தவடே என் தாயே, தென்னவர் குலக்கொடியே திராவிடத்தின் பேரொடியே, மன்னவர் முடியரசர் மடியமர்ந்து மகிழ்ந்தவளே, மன்னவர் முடியரசர் மடியமர்ந்து மகிழ்ந்தவளே, அகரம்போல் சிறந்தவளே, அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம்போல் இருந்தவளே, அகரம்போல் சிறந்தவளே, அனைத்து உலக மொழிகளுக்குள் சிகரம்போல் நிமிர்ந்தவளே, சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே, நாகரிகம் பண்பாட்டில் நகரம் போல் உயர்ந்தவளே, நாகரிகம் பண்பாட்டில் நகரம் போல் உயர்ந்தவளே, நான் வணங்கும் செந்தமிழே, நகரம் போல் உயர்ந்தவளே, நான் வணங்கும் செந்தமிழே, ஊட்டம் கொடுப்பவளே, உள்ளத்தில் கலந்தவளே, வாட்டம் தவிர்ப்பவளே, வார்த்தென்னை வளர்ப்பவளே, பாட்டுலகில் நடந்து வரும் பழங்கவிதை புதுக்கவிதை போட்டி நெரிசலிலும் புனிதம் இழக்காதவளே, பாட்டுலகில் நடந்து வரும் பழங்கவிதை புதுக்கவிதை போட்டி நெரிசலிலும் புனிதம் இழக்காதவளே, அரசிருந்த செங்கோலே, அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவி சுரங்கை எமக்களித்த பொன்மையலே, பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே,
இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல், கண்ணி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல், எழில்மேனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல், பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல், மருந்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சமொன்று பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல், கண்ணி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல், எழில்மேனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல், பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல், மறுத்து வச்சு பிடிக்காமல் தாயாகி வந்தவர்கள் நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் அந்தவின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே, விட்டு எழுந்த இடக்கெதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே, முட்டை விழுந்து செண்பகமே, மூடியில்லா தேன்குடமே, கட்டடியா சித்திரமே, கவிஞர் மனவிரல்கள் உனை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் குடிக்கின்ற தட்டெடுத்து எந்திரமே, என தாய் தந்த சீதனமே, கிளிப்பாட்டு மொழிச்சிட்டே, கீரல் விழாய் சித்தட்டே, புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் கழிப்பூட்டி சுவையேற்றி கவி நதியில் இணை தினமும் குளிப்பாட்டி விடுபவளே, குழந்தை மன உடையவளே, குடைத்தெடுத்த சந்தனமே, குழவி இவன் தூக்கோலின் அழைப்பேற்று வந்தவளே, அருந்ததி மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே, வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே, மொழி பாட்டி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே, அத்தரிகை மாமன்கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகமேது, பித்திகை பூ அழகே, உன்னோடு பிணைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டென்றோ, இளமையினை குத்தகை எடுத்தவளே, இளமையினை குத்தகை எடுத்தவளே, பிறகுடினின் கூறுவிடியை குத்தகை எடுக்கையிலும் குறுநகையை பொழிந்தவளே, மத்தகை வந்து உனக்கு மனத்துயர கொடுக்குமெனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுந்து தாக்கும்படி, உருவாகும் சிலர் பேச்சால் உள்ளம் ஒடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழிநடைகள் செழிக்கின்ற பொந்தகுடே, நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாயானவளே, பணத்தை நினைத்ததில்லை, பதவிகளை மதித்ததில்லை, அனைத்தாயே பிள்ளை என்று அது போதும் என் தாயே, நினைத்ததை நான் எழுதுகிறேன், நெஞ்சியத்தி பாடுகிறேன், இன தமிழர் விடிகளுக்கே எரிமலையாய் மாறுகிறேன், தீட்டும் சொல் அனல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன் தான் பொறுப்பென்பேன், ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே, அரங்கில் இதோ வேட்டு மழை பொழிகின்றேன், வேடிக்கை பாடுகின்றேன், அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவுகளில் அன்றாடம் விருந்துகளில் பந்தி வரும், அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் விருந்துகளில் பந்தி வரும், ஆனால் நம் முற்றத்தில் இந்தி வரும் என சொன்னால் மடையர்களா நாம் எல்லாம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் இந்தி எனும் மந்தி வரும் என சொன்னால் மடையர்களா நாம் எல்லாம் எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம், போர்க்களத்தில் வெப்பத்தை மூச்சு விடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கிய ரவைகளை போல் துள்ளி வரும் தமிழே, என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே, வீடுதோறும் செந்தமிழர் விழிதோறும் ஒளிப்பார்கள் வீச்சுக்கள் தோறும் தென்றல் வீசுதோறும் நாற்று நட ஓசைதோறும் பச்சை வயிறு விழிதோறும் பூத்தமுல்லை காடுதோறும் மனைப்பெண்ணில் ஊடுதோறும் ஊருக்கின்ற கணச்சின சொற்கள் தோறும் கணந்தோறும் தினந்தோறும் கற்றவர் மனந்தோறும் கலைவல்ல நடனமாதர ஆடுதோறும் அணுகின்ற பாடச் சலங்கை தோறும் ஆம் என்ற அணுக்கள் தோறும் ஆரண துளும்பு தமிழுக்கு ஊரண கிளம்புபவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் எழுதி வரும் ஏடுதோறும் எனதுயிர் பாவையே விளம்புகின்றேன், பாராண்ட தென் தமிழ் நீ யானை எனக்கு பகைவென்று கிளம்புகின்றேன், உன் காலுக்கு காய்ச்சலி நான் கொடுத்தாலும் கையவரனை கெடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்சனுக்கு முற்றுவரை பேரழகு தமிழே, என் மூச்சருவி வற்றுவரை முணுமுணுப்பேன் உன்னை அடி, காய்ச்சலி நான் படுத்தாலும் கையவரனை கெடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்சனுக்கு முற்றுவரை பேரழகு தமிழே, என் மூச்சருவி வற்றுவரை முணுமுணுப்பேன் உன்னை அடி, உன் காலுக்கு சிலம்பிருக்க கைகளுக்கு வளையிருக்க நூலுக்கு நிகரிடையில் உன் மணிமே கலையிருக்க பாலுக்கு உன் சுவை இருக்க பைந்தமிழே, என் எழுது கோலுக்குடி இருக்க குறையேது வணங்குகிறேன். நூறு படை வந்தாலும் நீருபட செய்யும் வண்ணம் சீறுகவி பாடி வைத்து சிங்க நடை போட்டு, நூறு படை வந்தாலும் நீருபட செய்யும் வண்ணம் சீறுகவி பாடி வைத்து சிங்கமன தமிழ்நாட்டில் 7 நடை போட்ட எங்கள் முடி அரசருக்கு வீறுகவி நூற்றாண்டு விழா நிகழ்வு கவியரங்கம். 7 நடை போட்ட எங்கள் முடி அரசருக்கு
வீறுமிகு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி கவியரங்கம். ஏட்டுலகை தன் எழுத்தால் அழகு செய்த இணை எழுச்சி முடியரசர் தமிழுக்கே என் பாட்டுடைமையாகும் என முடிந்தார். ஏட்டுலகை தன் எழுத்தால் அழகு செய்த இணை எழுச்சி முடியரசர் தமிழுக்கே என் பாட்டுடைமை ஆகும் என முடிந்தார். அந்த படைப்புகள் அனைத்தையுமே பரிவு காட்டி நாட்டுடைமை ஆக்கிய நம் கலைஞருக்கு நன்றி சொல்லி கவியரங்கை தொடங்குகின்றேன். அந்த படைப்புகள் அனைத்தையுமே பரிவு காட்டி நாட்டுடைமை ஆக்கிய நம் கலைஞருக்கு நன்றி சொல்லி கவியரங்கை தொடங்குகின்றேன். மகன் தந்தை காற்று மகத்தான உதவியினை தகவோடு செய்து வரும் தவப்பிள்ளை தலைப்பிள்ளை அண்ணன் திருப்பாரி அவர்களுக்கும் அவைக்களத்தை வண்ண தமிழ் ஓங்க வளர்த்து வரும் சான்றோர்க்கும் கண்போல் முடியரசர் கவிதைகளை பேணி வரும் பண்புசால் செந்தமிழ் பாவைக்கும் கண்போல் முடியரசர் கவிதைகளை பேணி வரும் பண்புசால் செந்தமிழ் பாவைக்கும் என் இனிய தம்பி ஸ்டீபன் எனும் தமிழ் முடியரசனுக்கும் கொம்பு தேன் அன்பு குழைத்தெடுத்த வணக்கங்கள். பாட வந்த கவிஞர்களே, பண்பாட்டு மையத்தின் நீடுபுகழ் அறிஞர்களே, நேரலையில் காணொளியில் வீடுபுகு தமிழ் கேட்கும் பெரியோரே இளைஞர்களே, வீடுகளில் இருந்து தமிழ் விருந்துண்ணும் நண்பர்களே, மொயம்புமிகு வீறுகவி முடியரசர் நூற்றாண்டை வையமெங்கும் இருந்தபடி வாழ்த்துகின்ற தமிழர்களே, மொயம்புமிகு வீறுகவி முடியரசர் நூற்றாண்டை வையமெங்கும் இருந்தபடி வாழ்த்துகின்ற தமிழர்களே, ஈன்ற தாய் போன்றோரே, இளைஞர்களே, இலக்கிய ஆர்வலரே, ஆண்டோரே, அன்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். முடியரசர், வீறுகவி முடியரசர், கூர்த்த விழி, ஒளி பார்வை, அரும்பு மீசை, குரல் வடிவ குள்ள ஒரு நிமிர்விடுக்கு, பார்த்தவுடன் ஈர்த்துவிடும் புன்சிரிப்பு, பனித்துளி போல் தனித்தமிழில் தூய சொற்கள், வார்த்தெடுத்தார் போல் விரிந்த அறிவு நெற்றி, வனப்பூட்டு வெள்ளை உடை கருப்பு துண்டு, ஆர்த்தெழுமோர் தமிழ் அறிமா கொள்கை செம்மல், அடடா நம் முடியரசர் அவர்தாம் அன்றோ. கூர்த்த விழி, ஒளி பார்வை, அரும்பு மீசை, குரல் வடிவக்குள்ள ஒரு நிமிர்விடுக்கு, பார்த்தவுடன் ஈர்த்துவிடும் புன்சிரிப்பு, பனித்துளி போல் தனித்தமிழின் தூய சொற்கள், வார்த்தெடுத்தார் போல் விரிந்த அறிவு நெற்றி, வனப்பூட்டு வெள்ளை உடை கருப்பு துண்டு, ஆர்த்தெழுமோர் தமிழ் அறிமா கொள்கை செம்மல், அடடா நம் முடியரசர் அவர்தாம் அன்றோ. மாத்துயரில் தமிழ் அன்னை உணர்ந்திருக்க, மனத்துயரில் சான்றோர்கள் ஆழ்ந்திருக்க, கூத்தடித்துக் கொண்டிருந்த பகைவர் தங்கள் கொட்டத்தை அடக்கியவன் பாட்டால் என்றே. மாத்துயரில் தமிழ் அன்னை உணர்ந்திருக்க, மனத்துயரில் சான்றோர்கள் ஆழ்ந்திருக்க, கூத்தடித்துக் கொண்டிருந்த பகைவர் தங்கள் கொட்டத்தை அடக்கியவன் பாட்டார் என்றே. மூத்த வழி தோன்றல் என் அன்பு மைந்தன் முடியரசன் என்றார் பாவேந்தர். மூத்த வழி தோன்றல் என் அன்பு மைந்தன் முடியரசர் என்றார் பாவேந்தர். யாரும் பேர்த்தெடுக்க முடியாத பட்டயத்தை பெற்ற வண்ணம் வீறுகவி முடியரசர். யாரும் பேர்த்தெடுக்க முடியாத பட்டயத்தை பெற்ற வண்ணம் வீறுகவி அரசர் அன்றோ. பாட்டுக்கு முடியரசர், வாழ்வியற்பன் பாட்டுக்கு முடியரசர், பாட்டுக்கு முடியரசர், வாழ்வியற்பன் பாட்டுக்கு முடியரசர், வரலாற்று பொன் ஏட்டுக்கு முடியரசர், உலகு போற்றும் இலக்கியத்தில் முடியரசர், ஆட்சி செய்த நாட்டுக்கு முடியரசர் எல்லாம் தேடி நாடி வந்த முடியரசர். பாட்டுக்கு முடியரசர், வாழ்வியற்பன் பாட்டுக்கு முடியரசர், வரலாற்று பொன் ஏட்டுக்கு முடியரசர், உலகு போற்று இலக்கியத்தில் முடியரசர், ஆட்சி செய்த நாட்டுக்கு முடியரசர் எல்லாம் தேடி நாடி வந்த முடியரசர், ஆண்டோர் நெஞ்ச கூட்டுக்குள் வாழ்ந்த முடியரசர், கொள்கை கோட்டையினை ஆண்ட முடியரசர் அன்றோ. கவர்ச்சிக்கும் ஒப்பனைக்கும் மயங்கிடாமல், காட்டிய பேர் ஆசைகளுக்கு இணங்கிடாமல், கவர்ச்சிக்கும் ஒப்பனைக்கும் மயங்கிடாமல், காட்டிய பேர் ஆசைகளுக்கு இணங்கிடாமல், குவிக்கின்ற பொருள் தேடி அலைந்திடாமல், கொலைவாளின் மிரட்டலுக்கு அஞ்சிடாமல், எவருக்கும் எப்பொழுதும்
பணிந்திடாமல் இவன்தான் நம் இனமான கவிஞர் என்றே அவனுக்கு காட்டியவர் ஆற்றலாளர். அவர்தான் நம் வீரகவி அரசர் என்றோ. பதவிக்கும் பணத்துக்கும் துதிகள் பாடி பரிசில் பெறும் பாவலர்கள் நடுவில் எந்த உதவிக்கும் எவரையும் போய் நத்திடாமல், பதவிக்கும் பணத்துக்கும் துதிகள் பாடி பரிசில் பெறும் பாவலர்கள் நடுவில் எந்த உதவிக்கும் எவரையும் போய் நத்திடாமல், உள்ளொன்று புறமொன்று பேசிடாமல் மதிமிக்க தன்மான வாழ்வு வாழ்ந்த மாகவிஞன் முடியரசர். அறச்சீற்றத்தால் எருகைக்குள் மோனைக்குள் உணர்ச்சி ஏற்றி எழுச்சி கவி குடித்த புரட்சியாளர். அறச்சீற்றத்தால் எதுகைக்குள் மோனைக்குள் உணர்ச்சி ஏற்றி எழுச்சி கவி குடித்த புரட்சியாளர். வானத்தை வளைப்பேன் என்று அளக்க மாட்டார். வானத்தை வளைப்பேன் என்று அளக்க மாட்டார். வாய்த்த சுய மரியாதை இழக்க மாட்டார். வானத்தை வளைப்பேன் என்று அளக்க மாட்டார். வாய்த்த சுய மரியாதை இழக்க மாட்டார். கூனத்தை தன் பாட்டால் நிமிர்த்து வைப்பார். கோழையையும் களத்தினிலே குதிக்க வைப்பார். மானத்தை இழந்தவனை மதிக்க மாட்டார். மானத்தை இழந்தவனை மதிக்க மாட்டார். மறந்தும் இனப்பகையை அனுமதிக்க மாட்டார். ஞானத்தின் முழுமை அவர் ததும்ப மாட்டார். நன் தமிழை படித்தவனை பொறுக்க மாட்டார். ஞானத்தின் முழுமை அவர் தரும்ப மாட்டார். நன் தமிழை படித்தவனை பொறுக்க மாட்டார். கந்தகத்தை ஈரோட்டில் சேகரித்து காஞ்சியிலே நூலெடுத்து திரி உண்டாக்கி விந்தை மிகு புதுச்சேரி நெருப்படுத்தி வெடிகுண்டு வீசியவர் களத்தில். கந்தகத்தை ஈரோட்டில் சேகரித்து காஞ்சியிலே நூலெடுத்து திரி உண்டாக்கி விந்தை மிகு புதுச்சேரி நெருப்பு மூட்டி வெடிகுண்டு வீசியவர் களத்தில். அந்த செந்தழலில் வெந்ததுவே இந்தி பாம்பு. அந்த செந்தழலில் வெந்ததுவே இந்தி பாம்பு. திடவெடுத்த இளைஞர் படை திரண்டெழுந்து வந்ததுவே களம் நோக்கி. அவருக்கு வீரம் வழங்கியதே முடியரசர் வரி ஒவ்வொன்றும். முத்து முத்தாய் அணிவகுத்த சொற்களுக்குள் மொழிப்பற்று இனப்பட்டு கைகுலுக்கும். முத்து முத்தாய் அணிவகுத்த சொற்களுக்குள் மொழிப்பற்றும் இனப்பற்றும் கைகுலுக்கும். கொத்து பலர் கருத்துக்கள் நெஞ்சில் பூத்து குலுங்கும். அவை நாடங்கு மனமறப்பும். கத்து கடல் ஒளி முடக்கம் தோற்று போகும். காற்றும் இவர் கவிதையினை கேட்டு போகும். எத்திசையும் புகழ் விரித்து தமிழுக்கென்றே இயங்கியவர் வீரகவி அரசர் என்றோ. அரியகுலம் பெரியகுலம் தனில் பிறந்த அறிவு பெருங்கடல். அரியகுலம் பெரியகுலம் தனில் பிறந்த அறிவு பெருங்கடல். தமிழ் குடிக்கே பெருமை தரும் குடி காரைக்குடியில் வாழ்ந்து கூடு கடை போட்ட மகன். தமிழ் இனத்தின் உரிமைக்கு குரல் கொடுத்த வானம் பாடி உறங்கிய நம் புயல் களைத்தே இருள் வெளுத்த விரிவானின் வெடிவெள்ளி. அவர்தான் எங்கள் வீரகவி அரசர் முடியரசர் என்றோ. வெட்டி வைத்த செங்கரும்பு சாரும் தேனும் வெல்வதுண்டோ முடியரசர் எழுத்தை. வெட்டி வைத்த செங்கரும்பு சாரும் தேனும் வெல்வதுண்டோ முடியரசர் எழுத்தை. அன்னார் கொட்டி வைத்த கவி முத்து குவியலுக்கு கோடிப்பொருள் கொடுத்தாலும் தகுமோ. நெஞ்சில் கட்டி வைத்த பூங்கொடியும் அவர்கள் வீர காவியமும் அவர்கள் வீர காவியமும் தமிழ் எண்ணெய் காரடிக்கே இட்டு வைத்த கருவூல செல்வம் என்றோ. இணையுண்டோ வீரகவி அரசருக்கே. எத்தனை கவியரசர் இருந்தாலும் பிறந்தாலும் அத்தகு கவியரசர் அனைவருக்கும் அரசர் எங்கள் வித்தக கவியரசர் வீரகவி முடியரசர். எத்தனை கவியரசர் இருந்தாலும் பிறந்தாலும் அத்தகு கவியரசர் அனைவருக்கும் அரசர் எங்கள் வித்தக கவியரசர் வீரகவி முடியரசர். ஒத்துக்கொள்ளும் இந்த உண்மையினை தமிழ் உலகம். நுட்பமிகு பெருங்கவிஞர் நூற்றாண்டு விழா காணும் அப்பொழுக்கிலாத எங்கள் அறச்சமல் முடியரசர். நுட்பமிகு பெருங்கவிஞர் நூற்றாண்டு விழா காணும் அப்பொழுக்கில்லாத எங்கள் அறச்செல்வர் முடியரசர். ஒப்பரிய பெருமைகளை உலகெங்கும் வாழ் தமிழர் எப்புறத்து கேட்க இதோ இணைய வழி கவியரங்கம். நுட்பமிகு பெருங்கவிஞர் நூற்றாண்டு விழா காணும் அப்பொழுக்கில்லாத எங்கள் அறச்செம்மல் முடியரசர். ஒப்பரிய பெருமைகளை உலகெங்கு வாழ் தமிழர் எப்புறத்து கேட்க இதோ இணைய வழி கவியரங்கம். முல்லை தமிழ் வணக்கும் முடியரசன் அவைக்களமும் வல்லவரை உருவாக்கி வரும் வள்ளர் அழகப்பர் பல்கலையின் ஓங்கு தமிழ் பண்பாட்டு மையமும் எல்லையிலா மகிழ்ச்சியுடன் இணைந்து கைகோத்து எல்லார் எவரும் என வீரகவி முடியரசர்
எல்லார் எவரும் என வீறுகவி அரசருக்கு சொல்லால் போடு மாலை சூட்டும் கவியரங்கும். முல்லை தமிழ் வணக்கு முடியரசன் அவைக்களமும் வல்லவரை உருவாக்கி வரும் வள்ளல் அழகப்பர் பல்கலையின் ஓங்குதமிழ் பண்பாட்டு மையமும் எல்லையிலா மகிழ்ச்சியுடன் இணைந்து கைகோத்து எல்லார் எவரும் என வீறுகவி அரசருக்கு சொல்லால் போடு மாலை சூட்டும் கவியரங்கம். வீறுகவி அரசரை வியந்து புகழ்பாட 6 பெரும் கவிஞர்கள் அரங்கில் அமர்ந்துள்ளார். வீறுகவி அரசரை வியந்து புகழ்பாட 6 பெரும் கவிஞர்கள் அரங்கில் அமர்ந்துள்ளார். யார் இவர்கள்? யார் இவர்கள்? அழியா புகழ் கொண்ட ஏறார்ந்த கவிஞர்களின் எழில் குடும்ப வாரிசுகள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? அழியா புகழ் கொண்ட ஏறார்ந்த கவிஞர்களின் எழில் குடும்ப வாரிசுகள். பாரதியின் பெயரனும் பாவேந்தன் பெயர்த்தையும் சீரார் கவிமணி தேசிய விநாயகரின் நல்ல பெயரனும் நாமக்கல் ராமலிங்கர் செல்ல பெயரனும் பாரதியின் பெயரனும் பாவேந்தர் பெயர்த்தையும் சீரார் கவிமணி தேசிய விநாயகரின் நல்ல பெயரனும் நாமக்கல் ராமலிங்கர் செல்ல பெயரனும் செந்தமிழ்க்கே தன் உயிரை கொடுத்த பெரு சித்திரனார் குலமகளும் செந்தமிழ்க்கே தன் உயிரை கொடுத்த பெரு சித்திரனார் குலமகளும் மாப்புகளின் தடத்தில் உயர் நம் கண்ணதாசரின் புதல்வரும் வீற்றுள்ளார். அடடா, நம் வீறுகவி அரசருக்கு 100 விழா கவிதை போற்றி படைக்க உள்ளார். வீற்றுள்ளார். அடடா, நம் வீறுகவி அரசருக்கு 100 விழா கவிதை போற்றி படைக்க உள்ளார். ஏற்றுள்ளே நான் தலைமை இவர்களுக்கே, ஏற்றுள்ளே நான் தலைமை இவர்களுக்கே. ஆம், இந்த பேற்றினை என் வாழ்வின் பெரும் பேர் என்பேனா. ஆம், இந்த பேற்றினை என் வாழ்வின் பெரும் பேர் என்பேனா. பழுத்த பெரும் கவிஞர்களின் பரம்பரை கவிஞர்களை, பழுத்த பெரும் கவிஞர்களின் பரம்பரை கவிஞர்களை அழைத்து கவிபாட முடுத்தது எனக்குண்டு. தமிழ் முடியரசன் இங்கே எடுத்து சொன்னது போல் பழுத்த பெருங்கவிஞர்களின் பரம்பரை கவிஞர்களை அழைத்து கவிபாட முழுத்தகுதி எனக்குண்டு. மொழி தோன்றலான எங்கள் முடியரசர், மொழி தோன்றலான எங்கள் முடியரசர் அவருக்கு வழி தோன்ற நான் என்ற வகையில் அது சரிதானே. மொழி தோன்றலான எங்கள் முடியரசர் அவருக்கு வழி தோன்றலான என்ற வகையில் அது சரிதானே. வான் உயர்ந்த முடியரசர் வளர்த்தெடுத்த பிள்ளைகளில் நானும் ஒருவன் என்ற நலமார்ந்த தகுதியினார். வான் உயர்ந்த முடியரசர் வளர்த்தெடுத்த பிள்ளைகளில் நானும் ஒருவன் என்ற நலமார்ந்த தகுதியினால் தேன் வெள்ள மடைக்கதவு திறக்கின்றேன், தேன் வெள்ள மடைக்கதவு திறக்கின்றேன். நம் தமிழர் ஊன் சிறுக்க உயிர் சிறுக்க ஒலி கெட்டும் தமிழ் விளக்கம். வான் உயர்ந்த முடியரசர் வளர்த்தெடுத்த பிள்ளைகளில் நானும் ஒருவன் என்ற நலமார்ந்த தகுதியினால் தேன் வெள்ள மடைக்கதவு திறக்கின்றேன். நம் தமிழர் ஊன் சிறுக்க உயிர் சிறுக்க ஒலி கெட்டும் தமிழ் முழக்கம். பொங்கட்டும் புது வெள்ளம் புகுந்து மகிழ்வோமா, பொங்கட்டும் புது வெள்ளம் புகுந்து மகிழ்வோமா, தங்க கவிஞர்களின் தமிழ் மழையில் நனைவோமா. முதலில் இப்போது முழங்க வருபவர் புரட்சி கவிஞரின் புகழ்மிகு பெயர்த்தி. கழுத்து பிடரி சிலிர்க்க நிமிர்ந்தான் கண்களில் அனல் தேக்கி, கழுத்து பிடரி சிலிர்க்க நிமிர்ந்தான் கண்களில் அனல் தேக்கி, கால் வைத்திடுமோ இந்தி என்கின்றான் களத்தில் பகை நோக்கி. கழுத்து பிடரி சிலிர்க்க நிமிர்ந்தான் கண்களில் அனல் தேக்கி, கால் வைத்திடுமோ இந்தியன் எழுந்தான் களத்தில் பகை நோக்கி. எழுத்து வடிவில் நெருப்பை உமிழ்ந்தான் எரிமலை உண்டாக்கி, அவன் எடுத்து பிடித்தது எழுதுகோல் அல்ல எந்திர துப்பாக்கி. அந்த புரட்சி கவிஞரின் புகழ்மிகு பெயர்த்தி குளிர் மணி மேகலை குப்புசாமி. ஒளிரும் தமிழாய் உழவிடும் அவ்வையே, ஒளிரும் தமிழாய் உழவிடும் அவ்வையே, வணங்கி அழைக்கிறேன் வந்து பாடுக, முடி அரசருக்கு புகழை சூடுக. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.
மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் பங்கு பெற அழைத்தமைக்காக எனது மிகுந்த நன்றியை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டிற்குள்ளேயே இருந்து புள்ளிங்கிட்டு இல்லாம இந்த மாதிரி ஒரு உடலுக்கும் உயிருக்கும் புத்துணர்வு ஊட்டும் இது போன்ற ஒரு கவியரங்க நிகழ்வில் என்னை பங்கு பெற அழைத்தமைக்கு இந்த அமைப்பிற்கு எனது பாராட்டுகளையும் நன்றி எழுதியையும் வணக்கங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மொழிவாள் அன்னையும் தந்தையும் ஆணையன் செந்தமிழ் ஆசிரியரே. அன்னையும் தந்தையும் ஆணையன் செந்தமிழ் ஆசிரியரே, என்னுளே நின்றனை ஏந்தினை என்னுளே நின்றனை ஏந்தினை வாழ்வில் ஏழ்வைகளே பொன்னன செய்தனை பொங்குணர்வே கை பொய்கிறே வாழ்வினில் இடர்வைகளை செய்தனை உணர்வே செயலே கண்ணலே என் வணக்கம் இரு கண்மலர். பாவரங்க தலைமைக்கு வணக்கம். நேரிசை எதுகையுடன் எழுந்து வரும் எதுகையுடன் மோனை எழுந்து வரும் பாட்டில் முதுகெலும்பாய் இயைபு முன்தும் புதுமைய தலைமை முழங்கு. எதுகையுடன் மோனை எழுந்து வரும் பாட்டில் முதுகெலும்பாய் தலைமை முழங்கு. செந்தமிழை கைவாளாய் செய்து கவிப்பித்தர் இந்தா என தருவார் எப்பொழுதும். முன்னிற்கும் எண்ணமாய் மொய்குழல் உங்களுக்கு போது முன்னிற்கும் எண்ணமாய் மொய்குழல் நான் உங்களுக்கே பொன்வணக்கம் செய்தேன் போது. கற்றொடை வெண்பா. விண்வழியில் பாவரங்கு விண்வழியில் பாவரங்கு வீருற நண்டமிழ் மண்மணி சொல்வோம். விண்வழியில் புனைந்தோம் வாழ்வதற்கே திண்மையோடு ஈது கவியரசர் வீறு கவியரசர் மேவும் அமைப்பிற்கும் மன உணர்வை கொட்டிட இங்கிணைந்த கேட்கலையே. மாற்றங்கள் நிகழ்ச்சிக்க பழகவரும் மக்கள் அவர் எண்ணம் ஏற்று படிகின்ற கற்பனையை நிகழ்வாய் மாற்றும். பழகவரும் மக்கள் அவர் எண்ணம் ஏற்று படிகின்ற கற்பனையை நிகழ்வாய் மாற்றும் முழங்குகின்ற இயற்கை எண்ணை தோற்றம் கற்று. படிகின்ற கற்பனையை நிகழ்வாய் மாற்றும் முழங்குகின்ற இயற்கை எண்ணை தோற்றம் பற்றி முன்னாலும் எந்நாளும் எழுத்தில் ஊற்றி. முழங்குகின்ற இயற்கை எண்ணை தோற்றம் பற்றி முன்னாலும் எந்நாளும் எழுத்தில் ஊற்றி வழங்கி வரும் எழுத்தாளர் அணியில் என்றும் வழங்கி வரும் எழுத்தாளர் அணியில் என்றும் வணங்காத முடியரசர் கவிதை பாடி. முழங்குகின்ற இயற்கை எண்ணை தோற்றம் பற்றி வழங்கி வரும் தொலைநோக்கு பார்வையினால் உலக நன்மை தொடருகின்ற பாதைகளை சுட்டிக்காட்டல்.
தொலைநோக்கு பார்வையினால் உலக நன்மை தொடர்கின்ற பாதைகளை சுட்டிக்காட்டல் கலை நுணுக்கம், கல்வி நிலை, தொழிலில் ஆக்கம். கலை நுணுக்கம், கல்வி நிலை, தொழிலில் ஆக்கம். கருவிலுள்ள மொழி வாழ்த்து கட்டளை கல்வித்துறை. அன்னையும் தந்தையும் ஆணையன் செந்தமிழ் ஆருயிரே என்னுளே நின்றனை ஏற்றினை வாழ்வினில் ஏர்வைகளே உண்ணெனச் செய்தனை பொங்குணர்வே பொய்கையலே கண்ணலே வணக்கந்தனை கண்மலரை. கட்டளை கல்வித்துறை. அன்னையும் தந்தையும் ஆணையன் செந்தமிழ் ஆருயிரே என்னுளே நின்றனை ஏந்தினை வாழ்வினில் ஏர்வைகளே பொன்னெனச் செய்தனை பொங்குணர்வே பொய்கையலே கண்ணலே என் வணக்கம் தனை ஏர் இரு கண்மலரை. பாவகங்க தலைமைக்கு எதிர்கையுடன் முனை எழுந்து வரும் காட்டில் முதுகெலும்பாய் இயைவு முந்தும். எதுகையுடன் மோனை எழுந்து வரும் காட்டில் முதுகெலும்பாய் இயைவு முந்தும் புதுமையரு செந்தமிழ் பாவரங்கில் சீரார் கவிப்பித்தர். செந்தமிழ் பாவரங்கில் சீரார் கவிப்பித்தர் முன்பு தலைமை உணர்ந்து. செந்தமிழை கைமாளாய் செய்து கவிப்பித்தர் இன்றா என தருவார் இப்பொழுது. செந்தமிழை கைமாளாய் செய்து கவிப்பித்தர் இன்றா என தருவார் எப்பொழுதும். முந்தையர் முன்னிற்கும் எண்ணமாய் மொய்குழல் நான் உங்களுக்கே உன்வணக்கம் செய்வேன் இப்போது. எண்ணமாய் மொய்குழல் நான் உங்களுக்கே பொன்வணக்கம் செய்வேன் இப்போது. அவை வணக்கம். கற்றொடை வெண்பா. விண்வழியில் பாவரங்கு தீருற நந்தமேல் வன்மணி சொல் புனைந்தோ. விண்வழியில் பாவரங்கு நீர்ந்த நந்தமிழ் மண்மணி சொல் புனைந்தோம் வாழ்வதற்கே இன்னையுறு தீரு தடியரசர் மேவும் அமைப்பிற்கும். இன்னையுறு தீரு தடியரசர் மேவும் அமைப்பிற்கும் மாறுபாடின்றி மன உணர்வை கொட்டிட. மாறுபாடின்றி மன உணர்வை கொட்டிட இங்கிணைந்த பாவலர்க்கும் இந்நிகழ்வை காண்கின்ற எங்குமுள்ள தோழர்க்கும் என் வணக்கம் ஈகின்றே தமிழ் சேர்வாழ்வே. இவர்தான் வீரகடியரசர். என் சீர்திருத்தம். அழகியலால் உயிர் செய்து உவகை ஊட்டி அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழ்த்தி காட்டி. அழகியலால் உயிர் செய்து உவகை ஊட்டி அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழ்த்தி காட்டி பழகவரும் மக்களவர் எண்ணம் ஏற்று படிகின்ற கற்பனையை நிகழ்வாய் மாற்றும். அடுத்தடுத்து மாற்றங்கள் காட்டி பழகவரும் மக்களவர் எண்ணம் ஏற்று படிகின்ற கற்பனையை நிகழ்வாய் மாற்றும் முழங்குகின்ற இயற்கை எல்லை. படிகின்ற கற்பனையை நிகழ்வாய் மாற்றும் முழங்குகின்ற இயற்கை எல்லை தோற்றம் பற்றி முன்னாலும் எந்நாளும் எழுத்தில் ஊற்றி வழங்கி வரும் எழுத்தாளர் அணியில் என்றும் வழங்கி வரும் எழுத்தாளர் அணியில் என்றும் வணங்காத முடியரசன் கவிதை பாரீர். அழகியலால் உயிர் செய்து உவகை ஊட்டி அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழ்த்தி காட்டி பழகவரும் மக்கள் அவர் எண்ணம் ஏற்று படிக்கின்ற கற்பனையை நிகழ்வாய் மாற்றும் முழங்குகின்ற இயற்கை எண்ணெய் தோற்றம் பற்றி முன்னாலும் எந்நாளும் எழுத்தில் ஊற்றி வழங்கி வரும் எழுத்தாளர் அணியில் என்று வணங்காத முடியரசன் கவிதை பாரீர். தொலைநோக்கு பார்வையினால் உலக நன்மை. தொலைநோக்கு பார்வையினால் உலக நன்மை தொடர்கின்ற பாதைகளை சுட்டிக்காட்டல் கலை நுணுக்கம், கல்வி நிலை, தொழிலில் ஆக்கம். தொலைநோக்கு பார்வையினால் உலக நன்மை தொடர்கின்ற பாதைகளை சுட்டிக்காட்டல் கலை நுணுக்கம், கல்வி நிலை, தொழிலில் ஆக்கம். கருவிலுள்ள தாய்மொழியை பேணி காத்தல். கருவிலுள்ள தாய்மொழியை பேணி காத்தல். நிலையான கொள்கையுடன் கடமை செய்தல். நிலையான கொள்கையுடன் கடமை செய்தல் நேர்மையுள்ள எழுத்தாளர் பண்பே அன்றோ. நிலையான கொள்கையுடன் கடமை செய்தல் நேர்மையுள்ள எழுத்தாளர் பண்பே அன்றோ. விலை மதிப்பே இல்லாத விலைமதிப்பே இல்லாத வேண்டாத மது குழப்பத்தாலே மதிகெட்டும்
புகழ் பெருமை பசியை தீர்க்க வருமானம் பெற வேண்டி மொழியை நாட்டை கதியற்ற பெண்போலை பழிப்பார். விலைமதிப்பே இல்லாத படைப்போன் என்போர் வேண்டாத மதுகுடித்தும் குழப்பத்தாலே மதிக்கட்டும் புகழ் பெருமை பசியை தீர்க்க வருமானம் பெற வேண்டி மொழியை நாட்டை கதியற்ற பெண்போலை பழிப்பார். வாழ்க்கை கணக்கினிலே பொலிகையினை விற்றும் தாழ்வார். வாழ்க்கை கணக்கினிலே பொலிகையினை விற்றும் தாழ்வார். புதிதாக மலர் தேடி தாவி தேனை புதிக்கின்ற மன்றிருப்பவர் ஒப்பே என்பார். புதிதாக மலர் தேடி தாவி தேனை புதிக்கின்ற வண்டிருப்பவர் ஒப்பே என்பார். புதிக்காத பச்சோந்தி நிறத்தை மாற்றும் குணமதுவோ அரசியலார் போன்றே என்பார். குணமதுவோ அரசியலார் போன்றே என்பார். தொலைநோக்கு பார்வையினால் உலக நன்மை தொடர்கின்ற பாதைகளை சுட்டிக்காட்டல், கலைநுணுக்கம், கல்விநிலை, தொழிலில் ஆக்கம், கருவிலுள்ள தாய்மொழியை பேணி காத்தல், நிலையான கொள்கையுடன் கடமை செய்தல், நேர்மையுள்ள எழுத்தாளர் பண்பே அன்பு. விலைமதிப்பே இல்லாத படைப்போன் என்போர் வேண்டாத மது குடித்தும் குழப்பத்தாலே மதிகட்டும் புகழ் பெருமை பசியை தீர்க்க வருமானம் பெற வேண்டி மொழியை நாட்டை கதியற்ற பெண்போலை பழிப்பார். வாழ்க்கை கணக்கினிலே கொள்கையினை விற்றும் தாழ்வார். இதாக மலர் வேடி தாதி தேனை புதிக்கின்ற வண்டிருப்பவர் ஒப்பே என்பார். புதிக்காத பச்சோக்கு திறத்தை மாற்றும் குணமதுவோ அரசியலார் போன்றே என்பார். பரிணாம வளர்ச்சியிலே மாந்த கூட்டம். பரிணாம வளர்ச்சியிலே மாந்த கூட்டம் பலபடிகள் அறிவியலால் அடைந்தும் கூட. பரிணாம வளர்ச்சியிலே மாந்த கூட்டம் பலபடிகள் அறிவியலால் அடைந்தும் கூட சரியாத பண்பாடு ஒழுக்கத்தாலும் தனை இன்னும் திருத்திடாது வாழ்க்கை வாழ்வு. பரிணாம வளர்ச்சியிலே மாந்த கூட்டம் பலபடிகள் அறிவியலால் அடைந்தும் கூட சரியாத பண்பாடு ஒழுக்கத்தாலும் தனை இன்னும் திருத்திடாது வாழ்க்கை வாழ்தல். வரியொன்றால் வேங்கைக்கு வலிமை உண்டோ? வரியொன்றால் வேங்கைக்கு வலிமை உண்டோ? இல்லை. வணிகத்தில் இல்லில் கல்வி சாலை எரியாத செங்கதிர் போல் குறைகள் தோறும் இருக்கின்ற குறைகளையே வேண்டும் என்றார். வணிகத்தில் இறை இல்லில் கல்வி சாலை எரியாத செங்கதிர் போல் துறைகள் தோறும் இருக்கின்ற குறைகளையே வேண்டும் என்றார். நல்லோர்கள் உள்ளத்தை நலிவுக்கார்கள். நல்லோர்கள் உள்ளத்தை நலிவுக்கார்கள் நாட்டினிலே பெருக்குவதும் நாளும் நாளும் நல்லாத மக்கள் அவர் பெருக்கத்தாராம். அதற்கேற்ப பொறுப்பேற்கும் தேவை இருந்தார். நல்லோர்கள் உள்ளத்தை நலிவுக்கார்கள் நாட்டினிலே பெருகுவதும் நாளும் நாளும் அல்லாத மக்கள் அவர் பெருக்கத்தாராம். அதற்கேற்ப பொறுப்பேற்கும் தேவை என்றார். வெல்கின்ற பணப்பெறலே குறிக்கோள் என்று. வெல்கின்ற பணப்பெறலே குறிக்கோள் என்று வேகனரை போடுகின்ற குமுகத்தால். வெல்கின்ற பணம்பெறலை குறிக்கோள் என்று வேகனடை போடுகின்ற குமுகத்தாலே தொல்லையுற்று மனம் அமைதி இழப்பை மாற்ற. தொல்லையுற்ற மனம் அமைதி இழப்பை மாற்ற கூர்வாளாய் கதிரனை கொண்டேன் என்பார். கூர்வாளாய் கதிரனை கொண்டேன் என்பார். நல்லோர்கள் உள்ளத்தை நலிவுக்காக்கள் நாட்டினிலே பெருக்குவதும் நாடும் நாடும் அல்லாத மக்கள் அவர் பெருக்கத்தாலாம். அதற்கேற்ப பொருட்களுக்கும் தேவை என்று வெல்கின்ற மனத்திலே குறித்தோ என்று வேகனடை போடுகின்ற குமுகத்தாலே தொல்லையுற்ற மனம் அமைதி இழப்பை மாற்ற கூர்வாளாய் கதிரனை கொண்டேன் என்பார். நிலமகளாம் இயற்கை எண்ணை அளிக்கும் நன்மை நிறையணிகள் துரைத்தார். நிலமகளாம் இயற்கை எண்ணை அளிக்கும் நன்மை இறையணிகள் எடுத்துரைத்தார். சொன்னார். உளமிதனை பொருட்களையே விற்றோம். உளமிதனை பொருட்களையே விற்றோம். போகா புயலாக கொரோனாவால் சிக்கிக் கொண்டோம். உளமிதனையே பொருட்களையே விற்றோம். போகா புயலாக கொரோனாவால் சிக்கிக் கொண்டோம். நலமெங்கே தேடுகின்றோம். நலமெங்கே தேடுகின்றோம். போதையாலே நைந்துள்ளோம். நலமெங்கே தேடுகின்றோம். போதையாலே நைந்துள்ளோம். வருந்திற்கும் தொழிலின் நுட்ப வளத்திற்கும் அயலார்க்கை நாடி வருந்திற்கும் வளத்திற்கும் அயலார்க்கை நாடி நின்றோம்.
பகுத்தறிவு எதுவென்று உணர்ந்தோம் இல்லை. பகுத்தறிவு எதுவென்று உணர்ந்தோம் இல்லை. நிலமகளாம் இயற்கை எண்ணை அழிக்கும் நன்மை சிறையணிகள் எடுத்துரைத்தார், காக்கச் சொன்னார். குழந்தனை போற்றலையே விட்டோம், போகா புயலாக கொரோனாவால் சிக்கிக் கொண்டோம். நலமெங்கே தேடுகின்றோம், போதையாடை நைத்துள்ளோம். இருந்திருக்கும் தொழிலின் பலத்திற்கும் அயலாற்றை நாடுகின்றோம். பகுத்தறிவு எதுவென்று உணர்ந்தோம் இல்லை. கொண்டிருந்த கொள்கைகளை மாறாச்சு எரிமலையும் கங்காய் சொற்கள். கொண்டிருந்த கொள்கைகளை மாறா செம்மல், குமுறுகின்ற எரிமலையும் கங்காய் சொற்கள். என் திசையும் போன்று புகழ் பார்வை தந்தான், என் போன்றான் என்றோ. என் திசையும் போன்று புகழ் பாவேன் தந்தான், என் போன்றோன் இவன் என்று சிரித்தான் என்றோ. தண்டமிழ வாழ்த்திட்ட பிறகு நாம் தனியாக வாழ்த்திடவும் துணிந்தோம் இன்றே. தண்டமிழே வாழ்த்திட்ட பிறகு நாமும் தனியாக வாழ்த்திடவும் துணிந்தோம் இன்றே. பட்டுதமிழ் உணர்வூட்டும் பாவேந்தர் மேல், பண்டுதமிழ் உணர்வூட்டும் பாவேந்தர் மேல் பழிந்துள்ள பொருள்வேங்கை புகழே வாழி. கொண்டிருந்த கொள்கைகளை மாறா செம்மல், குமுறுகின்ற எரிமலையின் கங்காய் சொற்கள். என் திசையும் போற்று புகழ் பாவேந்தன் தான், என் போன்றோன் இவனென்று தெளித்தான் அன்றோ. தண்டமிழே வாழ்த்திட்ட பிறகு நாம் தனியாக வாழ்த்திடவும் துணிந்தோம் இன்றே. பண்டுதமிழ் உணர்வூட்டும் பாவேந்தன் பேர் படிந்துள்ள போர்வெங்கை புகழே வாழி. வாய்ப்பிற்கு நன்றி. அருமை அருமை. மாத்தமிழச்சி மணிமேகலை முகத்தில் தாத்தாவின் முகம் கண்டோம், தமிழ் கேட்டோம், மெய் சிலிர்த்தோம். எங்கள் கொள்கை கவிஞனின் குடும்ப விளக்கே குலவிளக்கே, எங்கள் கொள்கை கவிஞனின் குடும்ப விளக்கே குலவிளக்கே, முழங்குக இன்னும் முத்தமிழ் அன்னைக்கு பழக்குலை சொற்களால் பாண்டியன் பரிசு போல் வழங்குக ஒரு காவியத்தை வாடியவே நீடூடி. பழக்குலை சொற்களால் பாண்டியன் பரிசு போல் வழங்குக ஒரு காவியத்தை வாடியவே நீடூடி. பாவேந்தருக்கும் வாணிதாசருக்கும் பிள்ளை தமிழ் எழுதிய பெண்பார் பெருங்கவியே, பாண்டியன் பரிசு போல் பழக்குலை சொற்களால் வழங்குக ஒரு காவியத்தை வாடியவே நீடூடி. காற்றிருக்கும் வரை இங்கே இசை இருக்கும், கண்ணதாசன் பெயரும் நிலைத்திருக்கும். ஆற்றல் மிகு அவர் பெற்ற மூத்த பிள்ளை அண்ணன் கண்மணி சுப்பை அழைக்கின்றேன் நான். 8 திக்கிலும் எதிரொலித்திடும் இசைப்பாடல்களின் வித்தையா, தொட்டு மகிழ்ந்து செந்தமிழ் அன்னை கூடிய தேன்மலர் கொத்தையா, கிட்டுதற்கரிய சொத்தையா என கிடைத்த வளபுரி முத்தையா. அவர்தான் கண்ணதாசன் எனும் கவியரசர் முத்தையா. முத்தையா பெற்றெடுத்த மூத்த பிள்ளை. உடல் நலிவுற்ற போதும் உயிரிகர் கவிஞர் கோமான் முடியரசரை வாழ்த்தி பாடி முழங்குவதே என் கடலென வந்து விட்டார். கண்மணி சுப்பு அண்ணன் கவிபாட அழைக்கின்றேன். ஆயிரத்தி 1972 நான் பியூசிங்கிற பொதுமுக வகுப்பு தேர்வு 3வது தடவையா எழுதி ஃபெயிலாயிருந்த நேரம். 4வது அட்டெம்ப்டுக்காக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பாட்ட கேட்டேன். எத்தனாவது தடவை எழுதுற அப்படின்னு கேட்டாரு. 4வது தடவை அப்பா அப்படின்னு. எப்பா ஒரு பிஎஸ்சியை இத்தனை தடவையாப்பா எழுதுவாங்க அப்படின்னாரு. தலை விழுந்து நின்னேன். உனக்கு படிப்பு வரலன்னா விட்டுருப்பேன் வந்துக்கிட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே சந்தோஷம் பொங்குச்சு. ஆனா அது வெளியே காமிச்சுட்டாம நான் வந்துட்டேன். வெளியில ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால அப்பா பச்சை கொடி காட்டினோன்னு சுத்தமா படிப்புக்கு முழுக்க போட்டு என் நண்பர்களோடு சேர்ந்து இலக்கிய ஆர்வம் உள்ள
நண்பர்களா இருந்ததுனால இலக்கியத்தை பத்தி பேசுவோம். கவிதை எழுதணுங்கிற தூண்டுதல் இருந்தது. சின்ன சின்ன கவிதைகள் எழுதி பார்த்தேன். அப்ப என்னுடைய நண்பன் சொன்னா, முறைப்படி யாப்பிலக்கணம் படித்தால்தான் மரபு கவிதை எழுத முடியும். உங்க அப்பாட்ட போய் கேளு, யாப்பிலக்கணம் கற்றுக் கொடுப்பான்னு கேளு, அவர் கற்றுக் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நீ கவிதை எழுத ஆரம்பிச்சு சொன்னான். நான் அப்பாட்ட போய் நான் கவிதை எழுத முடிவு பண்ணிருக்கேன்ப்பா, அதனால எனக்கு யாப்பிலக்கணம் கற்றுக் கொடுங்க. அப்பா தெரிஞ்சாரு, யாப்பிலக்கணம் படிச்சேன்னா டியூசி மாதிரி அதை மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருப்பார், கவிதையெல்லாம் எழுத வராது. அப்ப எனக்கு கவிதை எழுத கற்றுக் கொடுங்கப்பா, ரெண்டும் ஒண்ணுதான், அந்த உட்கார்ந்து வச்சு நான் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவருடைய புஸ்தக அலமாரியிட்ட போனாரு. நானும் பின்னாடியே போனேன். இந்த புஸ்தக அலமாரியை திறந்து அதுல இருந்து ஒரு நோட்ல எடுத்து என் கையில கொடுத்தாரு. பார்த்தேன், தலைப்புல வந்து மொழியரசனார் கவிதைகள்னு போட்டிருந்தது. அந்த புஸ்தகத்தை என் கையில கொடுத்துட்டு அப்பா என்ன சொன்னாரு, யாப்பிலக்கணம் நீ தனியா படிக்க வேண்டாம், இந்த புஸ்தகத்துல இருக்கிற கவிதைகளை தலைகீழா மனப்பாடம் பண்ணேன், உனக்கு யாப்பு தன்னால வந்துடும் அப்படின்னாரு. நான் அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு என்னுடைய வழக்கப்படி நேரம் என்ன பண்ணா, முதல்ல டீ கடையில போய் உட்காந்து டீ சாப்பிட்டு புஸ்தகத்தை தொடர்ந்து கவிதைகளை படிக்க ஆரம்பிச்சேன். சட்டனை எனக்கு அந்த கவிதைகள் மனத்தை தொடரல. அதனால எழுந்திரிச்சு போயிட்டேன். மதியானம் சாப்பிட்டு வீட்டுல போய் படுத்திருந்தேன். எந்திரிக்கும் போது எனக்கு தோணுது, அப்பா காரணம் இல்லாம அந்த புத்தகத்தை கொடுத்திருக்க மாட்டாரு, அதனால நம்ம இதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கவிதைகளை எல்லாம் ஒவ்வொன்றா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சோம். மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி அந்த யாப்புங்கிறத நேரடியா நான் புரிஞ்சுக்காம அந்த சண்டத்தை புரிச்சுட்டேன். அந்த சண்டத்துல கவிதைகள் எழுதி என் நண்பர்கள்ட்ட காட்டினேன். மரபு கவிதை நான் நல்லா எழுதியிருக்கேன், நண்பர்கள் பாராட்டினாங்க. இதுக்கப்புறம் கவியரங்கங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டேன். தொடர்ந்து நான் கவிதை எழுதல, கவிஞனும் ஆகல. அந்த நேரத்துல எங்க அப்பாட்ட உதவியாளர் அந்த பஞ்சு அருணாச்சலம் விலகி போனாரு. விலகி போன உடனே அப்பாவுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்பட்டாரு. எப்பவுமே அப்பா வந்து கைப்பட எழுத மாட்டாரு, அவர் சொல்றத ஒருத்தங்க எழுதணும். அப்படி உதவியாளராக இருக்கிற பஞ்சு அருணாச்சலம் விலகி போனதுக்கு முன்னாடி நான் போய் அப்பா நான் அவங்ககிட்ட ஹஸ்பண்டா சேர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. அடிக்கலையா வா நல்லா வா அப்படின்னு சொன்னாரு. மறுநாளே என்ன பாட்டு எழுத பாட்டு எழுத போகும்போது கூட்டிட்டு போனாரு. அங்க போய் அப்பா வந்து இசையை கேட்டுட்டு கவிதைகளை சொல்லும் போது நான் இந்த கவிதைகளை படிச்சிருந்த பழக்கத்தினால சீர் விரிச்சு எழுதக்கூடிய அந்த தெளிவு எங்கிட்ட இருந்ததுனால அழகா சீர் விரிச்சு எழுதி கொடுத்தேன். இசையமைப்பாளர் பாடி பார்த்தாரு. அப்ப அது கரெக்டா பண்ணியிருக்கோன்னு எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாட்ட தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் உதவியாளனா இருந்தேன். இன்னைக்கு படித்த அந்த கவிதை நூல் மூலமா கிடைத்த எனக்கு அந்த சங்கத்தின் அறிவு இருக்கு பாருங்க, அது வந்து அப்பா சொல்ற வரிகளை சீர்பிரித்து எழுதக்கூடிய ஆற்றலை எனக்கு தந்தது. முடியரசனார் கவிதைகள் எனக்கு எப்படி உதவிச்சுன்னா, எங்க அப்பா கிட்டே நான் உதவியாளனா வேலை செஞ்சு திரைப்பட பாடல்கள் எழுதக்கூடிய அந்த அனுபவத்தை பெறுவதற்கு உதவியது. அந்த வகையில எனக்கு இன்னமும் முடியரசனார் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் மொழியை மட்டுமே ஒரு கருப்பொருளா வச்சுட்டு இவ்வளவு கவிதைகள் எழுதுற கவிஞர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. முடியரசனார் ஒருத்தர் மட்டும்தான். அந்த வகையில முடியரசனார் மிகச்சிறந்த கவிஞர். தமிழின் பெருமையை மட்டுமே அதிகமா பாடிட்டு இருந்தவர். அந்த நூலை படித்து என்னுடைய தந்தையார் கவியரசர் கண்ணதாசனிடம் உதவியாளராக இருந்து நான்
திரைப்படத்துறையில் காலூன்றினேன். கவிஞனாக அல்ல என்றாலும் எனக்கு அந்த தொடக்கத்தை கொடுத்தது முடியரசனாருடைய கவிதை நூல் தான் என்பதை நான் எப்போதும் நன்றியோடு நினைவு கூர்ந்தேன். வாழ்க முடியரசனார் புகழாரம். சங்க காலம் முதல் சமீப காலம் வரை தமிழால் பிழைத்தவர்தான் தமிழ்நாட்டில் அதிகம் பேர். அன்றைக்கு அரியணையில் அமர்ந்திருந்த அரசுகளை குளிர்மிக்க புகழ்பாடி குறையாத பொருள் பெற்று வாழ்ந்தார்கள் பல புலவர். வரலாறு சொல்கிறது. பொருள் வேண்டுமா போ, அரசவையில் கவிபாடு. அருள் வேண்டுமா போ, கோயிலிலே துதிபாடு என வாழ்ந்த கவிஞர்களின் வரிசையிலே வந்தாலும் தமிழ் பெருமை பாடி தலைநிமிர்ந்து நின்றவராம் தனத்துவமை இல்லாத தனிக்கவிஞர் முடியரசர். பிழைப்பு கண்ண தமிழ் பெருமைக்கு, வறுமைக்கு அல்ல தமிழ் உணர்வுக்கு என வாழ்ந்த முடியரசர். அதுதானே இவர் என வாழ்ந்தார் முடியரசர். அதுதானே இவர் சிறப்பு. கற்பனையின் சிந்தனையின் கவிஞனது கடமை என்றால் வெளிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குகின்ற தமிழ் மொழிக்கு பெருமை எல்லாம் உரித்தாகும் எனும் கருத்தை உடையவராய் இவரளவு தமிழை நேசித்த கவிஞர் இல்லை. வழிபட்டார் தமிழை, நினைத்து விட்டார் தமிழோடு. முடியரசர் நெறி வாழ்க, முடியரசர் புகழ் வாழ்க. தந்தையும் பாடினார் முடியரசர் பெரும்புகழை. அவர் தனையனும் பாடியுள்ளார். நாமெல்லாம் மகுடு வண்ணம். அடுத்து இப்போது அரங்கில் முழங்க கவிதை தொடுக்க வருகிறார் பழனியப்பன். நாமக்கல் கவிஞரின் பேரப்பிள்ளை, நரம்பெல்லாம் முறுக்கேற்றும் வீரப்பிள்ளை, பாமன்றில் புகழ் சூடும் வெற்றி பிள்ளை பழனியப்பன் பாடட்டும். இனிது கேட்போம். அவைக்களத்திற்கு எமது அன்பு வணக்கங்கள். அன்னை தமிழே போற்று, வளர்க தமிழ், வெல்க பாரதம். கவியரங்க நாயகர் தெய்வ திரு வீறு கவியரசர் முடியரசனாருக்கும் தெய்வ திரு நாமக்கல் ராமலிங்கனாருக்கும் எமது அன்னை தந்தைக்கும் பணிவுனால் முதல் வணக்கம். இன்று இக்கவியரங்க ஆலயத்தில் தலைமை திருப்பியாக பொறுப்பேற்றிருக்கும் மேன்மிகு கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கும் தமிழகத்தின் முதுபெரும் கவிஞர்களின் வழித்தோன்றல் என்கிற வகையிலே கவியரங்கில் பங்கேற்க வந்திருக்கும் எமது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நற்றமிழ் கூறும் அகிலத்து நல்லஞ்சங்கள் அனைவருக்கும் எமது கனிவு நல் வணக்கம். குட்டு விரல் உயர்த்தி சுந்தர தமிழ் பேசி சுலபமாய் பொருள் ஈட்டி சுகமாய் வாழும் இன்றைய கவிகள் பலரை போன்றவர் அல்ல நம் வீறு கவியரசர். நேராய் சுட்டும் தன் விரலால் சுட்டெரிக்கும் தன் தமிழால் எவனுடைய தீதையும் விட்டுத்தாம் போகாது குட்டித்தாம் உரைக்கும் குணாலனாய் நடந்து பால்வழி பணமேதும் மேல் பட்டும் விடக் கூடாது என்று மிக தெளிவாக இருந்து வாய்மையையும் நேர்மையையும் கட்டிக்காத்து எத்துணைதாம் இடர்வரினும் தம் கொள்கையிலிருந்து துளியும் வழுவாது அன்று வாழ்ந்து காட்டிய கவிகள் பலருள் பெருங்கவியாம் நமது வீறு கவியரசர் முடியரசனார். அவ்வருங்கவியின் சிறப்புகளை கூறப்போகும் நற்களமாய் அமையவிருக்கும் இன்றைய கவியரங்கத்தில் இவர்தாம் வீறு கவியரசர் எனும் தலைப்பிற்கு நாமும் கொண்டு சேர்ப்போம் வலு. ஏன் இவர்தாம் வீறு கவியரசர்? சற்றே இதனை கேளுங்கள் செவிமடுத்து. முடியரசர் நவமணி பாமாலை. தாய்மொழி தமிழை தம் உயிரென போற்றி திராவிட விடியலை தம் உயிரத்துள் ஏற்றி தாயிற்கிடை துயிலை தாம் துச்சமென மாற்றி ஓயாது உழைத்திட்ட சீர்விள்ளை தாமே நீர். தாய்மொழி தமிழை தம் உயிரென போற்றி திராவிட விடியலை தம் உதிரத்தில் ஏற்று தாயிற்கிடை துயிலை தாம் துச்சமென மாற்றி ஓயாது உழைத்திட்ட சீர்விள்ளை தாமே நீர். கண்ணிற்கு மேல் பெரும் சீராடியது அணிந்து எண்ணிற்கு அப்பாடுள் தமிழன தாம் எழுந்து முந்தாய் தமிழதை நிற்க மூச்சதனை தந்துவிட்டு சென்று விட்ட பின்னாலும் மண் நிலைக்கும் நின் தமிழே.
கண்ணிற்கு மேல் கரும் சீராடியது அணிந்து இன்னிற்கு அப்பாளுள் தமிழென தாம் எழுந்து மூத்தாய் தமிழ்நற்கு மூச்சதனை தந்து விட்டு சென்று விட்ட மன்னாரும் மண் நிலைக்கும் தமிழே நேர் வழி தவிர்த்து வேறறியா தனிமகனாய் கூர் தமிழ் வேறெடுத்து இளம்புகின்ற பெருமகனாய் மார்புகழை நமது பற்றா வாங்குடை தவமகனாய் சீர்தமிழ் தாயவளின் செல்ல தலைமகன் தாமே நேர் வழி தவிர்த்து வேறறியா தனிமகனாய் கூர் தமிழ் வேலெடுத்து விளம்பி நின்ற பெருமகனாய் மார்புகழின் நமது பற்றா பாங்குடை தவமகனாய் சீர்தமிழ் தாயவளின் செல்ல தலைமகன் தாமே நீர் எங்குல பெருமையது ஏற்றம் காண சங்கொழி தமிழ் முழங்காய் நினைவில் வாழ பங்கம் தாய் தமிழுக்கெனில் அங்கம் துடிக்க சிங்கத்து சீற்ற மொழியாக நின் தமிழே எங்குல பெருமையது ஏற்றங்கான சங்கொழி தமிழ் முழங்காய் நினைவில் வாழ பங்கம் தாய் தமிழுக்கெனில் அங்கம் துடிக்க சிங்கத்து சீற்ற மொழியாகும் நின் தமிழை செந்தமிழை சீரோடு தான் எடுத்து கமல் சந்தனத்து பொன்னிற பன்னீரதில் குவைத்து சிந்தி வரும் தேன்மலை சாரல் என தமிழ் நவிழ்த்து முந்தி நிற்கும் வீரகவி முடியரசன் தாமே நீ செந்தமிழை சீரோடு தான் எடுத்து கமல் சந்தனத்து பொன்னிற பன்னீர் அதில் குழைத்து சிந்தி வரும் தேன்மலை சாரல் என தமிழ் நவிழ்த்து முந்தி நிற்கும் வீரகவி முடியரசன் தாம் நீர் தமிழின் உறவாலே இனம் போற்றும் பெருங்கவியாம் தமிழின் மரபாலே பாமாற்று மருங்கவியாம் தமிழின் மொழியாலே தேனூற்றி தரும் கவியாம் தமிழின் நலங்காக்க திருவாற்ற உருங்கவியாம் தமிழின் உறவாலே இனம் போற்றும் பெருங்கவியாம் தமிழின் மரபாலே பாமாற்று மருங்கவியாம் தமிழின் மொழியாலே தேன் ஊற்றி தரும் கவியாம் தமிழின் நலங்காக்க செருவாற்ற உருங்கவியாம் அமுதின தமிழை சொன்ன கவிகள் உண்டு ஆழ்கடல் என தமிழை கண்ட கவிகள் பல உண்டு மோனத்தவமென தமிழை மோகித்த கவிகள் உண்டு ஞான பெருந்தவன் போதிக்க வீடு கவிதாமே ஒன்று அமுதென தமிழை சொன்ன கவிகள் பல உண்டு ஆழ்கடல் என தமிழை கண்ட கவிகள் பல உண்டு மோனத்தவமென தமிழை மோகித்த கவிகள் உண்டு ஞான பெருந்தமிழ் போதிக்க வீடு கவிதாமே ஒன்று திராவிட கொள்கையினில் ஒன்றாய்தனை இணைத்தவனா ஓரிடத்தும் ஓர் போதும் தாளத்தலை மறுத்தவனா திராவிட கொள்கையினில் ஒன்றாய்தனை இணைத்தவனாம் ஓரிடத்தும் ஓர் போதும் தாழ தடை மறுத்தவனாம் பார் முழுக்க தான் சென்று புகழதை சீர் உரைத்தவனாம் ராவு பகல் நோக்கா தன் உழைப்பால் இனம் காத்தவனாம் திராவிட கொள்கையினில் ஒன்றாய்தனை இணைத்தவனாம் ஓரிடத்தும் ஓர் போதும் தாழத்தலை மறுத்தவனாம் பார் முழுக்க தான் சென்று புகழதை சீர் உரைத்தவனாம் ராவு பகல் நோக்கா தன் உழைப்பால் இனம் காத்தவனாம் நேருரைப்பின் அது கேட்க தாமாய்ச்சி மடுப்பவனாம் நேருரைப்பின் அது கேட்க தாமாய்ச்சி மடுப்பவனாம் ஊரெதிர்த்து தாம் மருணும் தன் கொள்கை தனில் நிலைப்பவனாம் சீரழிக்கு மேதனையும் மண்ணில் போதொடுத்து முடிப்பவனாம் வீறு தமிழ் வாழெடுத்து உரைப்பின் வீங்கு புகழ் படைப்பவனாம் நேருரைப்பின் அது கேட்க தாமாய் செவி மடுப்பவனாம் ஊரெதிர்த்து தாம் மருணும் தன் கொள்கை தனில் நிலைப்பவனாம் சீரழிக்கு மேதனையும் மண்ணில் போதொடுத்து முடிப்பவனாம் வீறு தமிழ் வாழெடுத்து உரைப்பின் வீங்கு புகழ் படைப்பவனாம் இப்படி இருக்கும் ஒரு கவிஞரை வீறு கவியரசர் என கூறாது வேறு எவரையாம் வீறு கவியரசர் என கூற இயலும் ஆகையால் என்றும் இவர்தான் வீறு கவியரசர் எமக்கு ஆம் இவர் மட்டும்தான் வீறு கவியரசர் எம் புவிக்கு வளர்க தமிழ் வெல்க பாரதம் நன்றி வணக்கம் அடுத்து வருபவர் தேசிக விநாயகரின் பெயரர். ஆமாம், தேசிக விநாயகன் தான் இவரின் பெயரும். தேசிக விநாயகரின் பெயரர். ஆமாம், தேசிக விநாயகம் தான் இவரின் பெயரும். வீசும் இளம் தென்றல் என கவி பாடட்டும், வீறு கவி அரசருக்கு புகழ் சொல்லட்டும். ஐயா வணக்கம். பார்வையாளர் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயா அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பு இயலாத ஒரு சூழ்நிலையில் அவரே வேண்டுகோளுக்கு இணங்க தற்பொழுது அந்த அவருடைய கவிதையை தங்கள் முன் படைக்க இருக்கின்றேன். முடியரசனார் வாழ்க. முக்கணியாய் முத்தமிழை மொழிந்திருந்தார், முடிமன்னர் போலாகி நிமிர்ந்திருந்தார். முக்கணியாய் முத்தமிழை மொழிந்திருந்தார், முடிமன்னர் போலாகி நிமிர்ந்திருந்தார். எக்கரையும் இல்லாத மொழியாய் ஆக்கி எல்லோரும் போற்றுகின்ற பா படைத்தார். தக்கவராய் தமிழரெல்லாம் தலை நிமிர்ந்த தலைவர் என, தக்கவராய் தமிழரெல்லாம் தலை நிமிர்ந்த தலைவர் என உயர்வதற்கு உழைத்திருந்தார். அக்கறையாய் கவி வடித்த அண்ணலாம்
அரசராம் நம் முடியரசர் ஐயாதாமி. அக்கறையாய் கவி படித்த அண்ணலாம் அரசராம் நம் முடியரசர் ஐயாதாமி. ஈரோட்டு பெரியாரின் எண்ணத்தாலே ஈர்க்கப்பட்டிருந்த சிங்கம். எந்த நாளும் ஊரெல்லாம் போற்றுகின்ற பணியினாலே உண்மையிலே உயர்ந்து வந்த தங்கம். ஈரோட்டு பெரியாரின் எண்ணத்தாலே ஈர்க்கப்பட்டிருந்த சிங்கம். எந்த நாளும் ஊரெல்லாம் போற்றுகின்ற பணியினாலே உண்மையிலே உயர்ந்து வந்த தங்கம் என்றும். பாராட்டும் பாக்களையே படைத்திருந்த பண்பாட்டு சிற்பியாகி மூடத்தையும் போராடி ஒழிப்பதற்கே முனைந்திருந்த புரட்சிப்பூ முடியரசனார் தமிழ் போல் வாழ்க என்றும். பாராட்டும் பாக்களையே படித்திருந்த பண்பாட்டு சிற்பியாகி மூடத்தையும் போராடி ஒழிப்பதற்கே முனைந்திருந்த புரட்சிப்பூ முடியரசனார் தமிழ் போல் வாழ்க. பொன்மணியை புகழுரையை விரும்பிடாத பொதுவுடைமை போத்து நிகர் பொன்முகத்தார். நன்மகனாய் நற்றமிழ்க்கே இருப்பதற்கே நாடி வந்த பதவிகளை ஒதுக்கி வைத்த தன்னலத்தை நாடாத பன்முகத்தார். தன்னிடம் தேடி வந்த அரசவை பதவி 2 முறை தேடி வந்த போதும் கூட அந்த பதவிகள் எல்லாம் துச்சமென கருதியவர். எனவேதான் நன்மகனாய் நற்றமிழ்க்கே இருப்பதற்கே நாடி வந்த பதவிகளை ஒதுக்கி வைத்த தன்னலத்தை நாடாத பன்முகத்தார் தமிழுள்ள வரையிலும் வாழுகின்ற கண்ணான காவியத்தை யாத்து வைத்த கவிஞர் நம் முடியரசர் ஐயா வாழ்க. பொன்மணியை புகழுரையை விரும்பிடாத பொதுவுடைமை போத்து நிகர் பொன்முகத்தார் நன்மகனாய் நற்றமிழ்க்கே இருப்பதற்கே நாடி வந்த பதவிகளை ஒதுக்கி வைத்த தன்னலத்தை நாடாத பன்முகத்தார் தமிழுள்ள வரையினிலும் வாழுகின்ற கண்ணான காவியத்தை யாத்து வைத்த கவிஞர் நம் முடியரசர் ஐயா வாழ்க. நன்றி. அடுத்து வருபவர் புதுச்சேரி தமிழ் தேன்மொழி. கெஞ்சுவதில்லை பிறர்பால் எவசை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. தமிழையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோள் எழுந்தால் எஞ்சுவதில்லை எதுவும் எவரும் எதிர்கின்றே எனும் மாணிக்க சொற்களை மறக்க முடியுமா? எங்கள் பெரு சித்திரனாரின் இல்லத்து சுடருடையே தமிழ் தேன்மொழியே, தமிழ் தேன்மொழி. ஆம், தமிழ் தேன்மொழிதான். மொழி பகைவர் முன் மூடும் தமிழ்தான், இனப்பகைவர் முன் எரியும் தமிழ்தான். தந்தை மூட்டிய தழலை அப்படியே அணையாமல் காத்து வரும் அன்பு சகோதரியே. பாடுக பாடுக பாட்டரசர் முடியரசர் பெருமைகளை பாடுக என்று அழைக்கின்றேன். பாடுக பாடுக. முடியரசனார் வன்மையையும் மென்மையையும் வடித்து இழைத்த வடிவம், இங்கினையும் தும்பினையும் இயைந்து உரைத்த இயக்கம், பண்பும் பகுத்தறிவும் ஆகான குழைமண்ணி தெம்பினையும் தெளிவினையும் தீர்ந்து அளித்த தேரல் நீ. தேராத மக்களையே தேற்றும் நல் தேர்ந்தான் நீ. நல்லுலகை படைக்கற்கே நன்னிலத்தில் பிறந்த வீறு முடியரசே நீ. பகுத்தறிவு சீயம் முடியரசனார். பகுத்தறிவு அரிமா முடியரசனார். தமிழர்களில் பகுத்தறிவர் போற்றுகின்ற பகுத்தறிவு சீயம், பகுத்தறிவு அரிமா. தமிழர் உள்ளும் பண்பாளர் வணங்குகின்ற பண்பு நிறை வேடம்
தமிழர்களுள் பாவலர்கள் பாட்டுரைக்கும் வாக்கள் உயர் வேந்தம். தமிழருளும் நேரியர்கள் நிலைத்திருக்கும் நெறிகள் நிறை தேயம். தமிழரெல்லாம் நெஞ்சினிக்க தாங்குகின்ற நிலையன்பின் நேயம். தமிழ் உலகம் அரசாய் தேர்ந்தெடுத்த முடியரசர் தானே. முடிச்சிட்டாங்களா? முடியுதா? ஐயா முடிஞ்சதுங்க, முடிச்சிட்டாங்க ஐயா. உடல் நிலை நலிவையும் பொருட்படுத்தாமல் முடியரசர் புகழ் முழங்கிய தேன்மொழி நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. நிறைவாய் வருபவர் நிரஞ்சன் பாரதி. விடுதலை கவிஞர் பாரதியின் பெயரன், தித்திக்க பாட்டெழுதும் திரைப்பாடல் ஆசிரியர், எத்திக்கும் புகழ் பரப்ப எங்கள் முடியரசர் புகழ் முத்தமிழ் வழங்கட்டும், முழங்கட்டும். இப்போது மன்னிக்கணும், இப்பதான் மைக்ரோஃபோன் ஆன் பண்ண. மன்னிக்கணும். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க. சரி, நான் தொடர்றேன். முதற்கண் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையத்திற்கும் வீறு கவியரசர் முடியரசன் அவைக்களத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வீறு கவியரசர் முடியரசனார் அவைக்களத்தின் நிறுவனர் பாரி முடியரசன் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைய மின் கவியரங்கத்தில் பங்கு பெற்றிருக்கும், கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது கவிதைக்குள் செல்லுகின்றேன். தமிழர் குடிக்கெல்லாம் தமிழை பிழிந்து தந்த தனிப்பெரும் தகையே சாறு கவியே. தமிழர் குடிக்கெல்லாம் தமிழை பிழிந்து தந்த தனிப்பெரும் தகையே சாறு கவியே. ஏற்றமிகு மொழிப்பற்றால் எண்ணத்தில் நடைபயிலும் ஏறார்ந்த ஏந்தலே ஏறு கவியே. ஏற்றமிகு மொழிப்பற்றால் எண்ணத்தில் நடைபயிலும் ஏறார்ந்த ஏந்தலே ஏறு கவியே. விண்ணே விதந்தோதும் வியனுலகே விரும்பித் தொடும் விண்டுரையா புகழ் கொண்ட வீறு கவியே. விண்ணே விதந்தோதும் வியனுலகே விரும்பித் தொடும் விண்டுரையா புகழ் கொண்ட வீறு கவியே. தமிழென்னும் மாமலையின் கொடுமுடியே, நீழ்வானை தோற்கடிக்கும் நெடுமுடியே. முன்னோரே தமிழ் இயக்க முன் ஏரே. முன்னோரே தமிழ் இயக்க முன் ஏரே. உன் முகத்துக்கு நேர் நின்று முழுதாக மனம் பணிந்து முடிவிலா வணக்கத்தை சாற்றுகின்றேன். என் கவியை இம்மன்றத்தில் ஏற்றுகின்றேன். இணையச் செயலி வழி இதயம் ஒன்று கூடி இருமாந்த பாவலர்த்தம் இரத்தத்தின் வழிவந்த கவிஞர் திரளிடையே கவிதையே சுடராக கனன்றபடி விற்றிருக்கும் கவிப்பெரும் பித்தரே. பாட்டொளியை பார்பரப்பும் முத்தமிழ் முத்தரே. கவிதையே சுடராக கனன்றபடி விற்றிருக்கும் கவிப்பெரும் பித்தரே. பாட்டொளியை பார்பரப்பும் முத்தமிழ் முத்தரே. மக்கள் மன்றத்தை சிறப்பித்த நற்கோவே, பாக்கள் மன்றத்தை கோலோச்சும் சொற்கோவே, உங்களுக்கு என் பொன் வணக்கம்.
ஆன்றமைந்த அவையோருக்கு அழகான அகவணக்கம். உங்களுடன் காத்திருக்கும் காதுமடல் இதழ்களில் அன்போடும் அருளோடும் என் பாட்டை படைக்கின்றேன். உங்கள் உள்ளங்கள் என் பாட்டை செரிக்குமென மனதார நான் நம்பி சமைத்ததனை வைக்கின்றேன். விண்ணளக்கும் வீறுகவியே, பேரும் புகழும் செம்மாந்த சான்றோனும் தவழும் தன்மகனின் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து புறமும் புல்லரிக்க ஆணையென உடல் புரிந்து தன்சேயை மேல் சுமந்து பாரெல்லாம் பவனி வந்து கரையில்லா களிப்பெண்ணும் கடலாடி திளைப்பானே. உம்மை அதுபோலே உள்ளத்தில் ஏற்றுவித்து அவைக்கும் அவனுக்கும் மீளறிமுகம் செய்கின்றேன். உம்மை அதுபோலே உள்ளத்தில் ஏற்றுவித்து அவைக்கும் அவனுக்கும் மீளறிமுகம் செய்கின்றேன். சேயவனின் குறும்பொருத்து சேய்மையிலே வைக்காமல் தூயவனே எம்மை நீ தோள் மீது வைத்திடுவாய். சேயவனின் குறும்பொருத்து சேய்மையிலே வைக்காமல் தூயவனே எம்மை நீ தோள் மீது வைத்திடுவாய். புரட்சி கனல் கவிஞர் புதுவை குயில் கவிஞர் பூமனம் மலர்ந்து புன்னகை பொழிந்து புவி பார்த்து மார்த்தட்டி புலகமைதி பூரித்து என் வழியில் தோன்றியவர் இவரென்றே அறிவிக்கும் பேற்றாளர் இவரே. புரட்சி கனல் கவிஞர் புதுவை குயில் கவிஞர் பூமனம் மலர்ந்து புன்னகை பொழிந்து புவி பார்த்து மார்தட்டி புலகமைதி பூரித்து என் வழியில் தோன்றியவர் இவரென்றே அறிவிக்கும் பேற்றாளர் இவரே. அரசவை கவிஞராய் அலங்கரிக்க வேண்டுமென அந்நாளில் ஓர் முதல்வர் அழைத்திட்ட வேளையிலும் தமிழுக்கு தலைவணங்கி தொண்டூழியம் செய்வேன். தமிழல்லாய் இடத்தினில் தலைவணங்கி தாழேன் என இடியிடித்து கிடுகிடுத்த தன்மான தங்கம் இவரே. தமிழல்லா இடத்தினில் தலைவணங்கி தாழேன் என இடியிடித்து கிடுகிடுத்த தன்மான தங்கம் இவரே. திரைக்கடல் கற்பனையால் தீயனைய வாப்படைத்து திக்கெட்டும் முப்போதும் தீஞ்சுவை தமிழ் தெளித்து திராவிட மும்மூர்த்திகள் திகழரும் நெஞ்சினில் திண்ணமாய் விற்றிருந்த திறமிகும் திருமகன் இவரே. திராவிட மும்மூர்த்திகள் திகழரும் நெஞ்சினில் திண்ணமாய் விற்றிருந்த திறமிகும் திருமகன் இவரே. பாட்டாளி மக்களை கூட்டாளி என்றெண்ணி பாட்டாளி பாட்டினை பாட்டாக்கி வேட்டாக்கி பாட்டாளி போல் சீறி பாரதிர வைத்திட்ட பாட்டாளி கூட்டத்தின் படைக்கள பாச்சரம் வேறாரும் இல்லை, அது இவரே. பாட்டாளி மக்களை கூட்டாளி என்றெண்ணி பாட்டாளி பாட்டினை பாட்டாக்கி வேட்டாக்கி பாட்டாளி போல் சீறி பாரதிர வைத்திட்ட பாட்டாளி கூட்டத்தின் படைக்கள பாச்சரம் வேறாரும் இல்லை, அது இவரே. சாதி பிரிவென்னும் சழக்கை நிதம் புரிந்து மேதினி வாழ்வோரை மேலென்றும் கீழென்றும் மோதி விளையாட விட்டு சண்டையிலே குளிர்காயும் கீழான கீழோரை கிழித்தெறிய தயங்காத பொது உடைமை ஞாயிறு இவரே. தமிழொன்றே மூச்சென்றும் தமிழொன்றே பேச்சென்றும் தமிழொன்றே எஞ்ஞான்றும் தனை காக்கும் இறையென்றும் எண்ணாலும் எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் தரணிக்கே முரசறைந்து தழைத்தோங்கி நின்றிட்ட தளர்வில்லா தமிழ் மகன் இவரே. தமிழொன்றே மூச்சென்றும் தமிழொன்றே பேச்சென்றும் தமிழொன்றே எஞ்ஞான்றும் தனை காக்கும் இறையென்றும் எண்ணாலும் எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் தரணிக்கே முரசறைந்து தழைத்தோங்கி நின்றிட்ட தளர்வில்லா தமிழ் மகன் இவரே. உன் கொள்கை உன் சொற்கள் உன் பார்வை ஒவ்வொன்றும் உயிராக நினைக்கின்ற சீரிழமை விழுதுகளை வீரியமாய் நேரியதாய் பாரெங்கும் பழுதரவே பதிவோடு விதைத்திட்ட மாண்பமை ஆலரசே மைத்தூவல் கோலரசே. உன்பாடல் உன்வேட்கை உரைத்திட்ட மொழிதாக்கி நல்லதொரு செய்தி என் செவியில் விழுந்தது. உன்பாடல் உன்வேட்கை உரைத்திட்ட மொழிதாக்கி நல்லதொரு செய்தி துளி என் செவியில் விழுந்தது.
உள்ளே பூட்டுண்ட உள்ள தமிழினிமேல் துள்ள குதித்தாடி உள்ளே பூட்டுண்ட உள்ள தமிழினிமேல் துள்ளி குதித்தாடி உவந்தோடி வெளியில் வர இல்ல தமிழ் இயக்கம் இனிதே தொடங்குமென அரசின் அறிவிப்பை அகங்குளிர நான் கேட்டேன். உள்ளே பூட்டுண்ட உள்ள தமிழினிமேல் துள்ளி குதித்தாடி உவந்தோடி வெளியில் வர இல்ல தமிழ் இயக்கம் இனிதே தொடங்குமென அரசின் அறிவிப்பை அகங்குளிர நான் கேட்டேன். ஓட்டரசை நம்பியே நாற்காலி அமர்வோர் பாட்டரசின் சொல் கேட்டு சிறப்பானை இட்டாரே, நற்றமிழ் மரக்கன்றை நாட்டினிலே நட்டாரே. வீறுகவி முடியரசே விண்ணுதிரும் இடியரசே, வீறுகவி முடியரசே விண்ணுதிரும் இடியரசே. பாவன்மை திறத்தாலே பைந்தமிழ் தரத்தாலே பாரினிலே மெய்யான முடியரசர் நீரென்று மெய்ப்பித்து காட்டிவிட்டீர், உம்மேல் உழப்பித்து கூட்டிவிட்டீர். பாவன்மை திறத்தாலே பைந்தமிழ் தரத்தாலே பாதினிலே மெய்யான முடியரசர் நீரென்று மெய்ப்பித்து காட்டிவிட்டீர், உம்மேல் உழப்பித்து கூட்டிவிட்டீர். உம்மை உளமாற நான் மின்னவையில் அறிவித்தேன், பிழையேதும் இருந்ததனில் பொறுத்தருளக் கோருகிறேன். முன்போலே ஒரு கவிஞன் இனி வரப்போவதில்லை, தெவிட்டாத தமிழ்ப்பாக்கள் செவிதரப் போவதில்லை. முன்போலே ஒரு கவிஞன் இனி வரப்போவதில்லை, தெவிட்டாத தமிழ்ப்பாக்கள் செவிதரப் போவதில்லை. நீரின்றி அமையாது உலகு, நீயின்றி அமையாது கவிதை. நீரின்றி அமையாது உலகு, நீயின்றி அமையாது கவிதை. இதயம் உழுதாளும் இரவா கவியே, மண்ணும் அன்பதை மறவா கவியே. இதயம் உழுதவா கவியே, மண்ணும் அன்பதையும் மறவா கவியே. வாழினி 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 பல்லாண்டு. நன்றி. நன்றி ஐயா, முடிச்சிட்டேன், கவிதை முடிச்சிட்டேன். அழகியதோர் சூழ்நிலையில் வழங்கிய கருத்துகளால் வளமார்ந்த கவிஞர்களெல்லாம் முழங்கிய கவியரங்க முடிகின்ற தருணம் இது. அழகியதோர் காணொலியில் அருள்மிகு நேரலையில் பழகிய செந்தமிழர்களே, பாவலரே, நண்பர்களே, முழு மகிழ்ச்சி நிறைந்து வர முடியரசர் நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடும் வேளை இது. முழு மகிழ்ச்சி நிறைந்து வர முடியரசர் நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடும் வேளையிலே ஒரு செய்தி. எந்த தமிழ்காக்க இறுதி நூற்றடங்கு வரை விந்தையுது சொல்லெடுத்து வீறுகவி முடியரசர் முந்து புகழ் கவிதைகளை முழங்கி நடந்தாரோ, எந்த தமிழ்காக்க இறுதி மூச்சு அடங்கு வரை விந்தையுது சொல்லெடுத்து வீறுகவி முடியரசர் முந்து புகழ் கவிதைகளை முழங்கி நடந்தாரோ, அந்த தமிழுக்கு அல்லலிதோ வருகிறது. அந்த தமிழுக்கு அல்லலிதோ நிற்கிறது. வாலாட்டும் இந்தி வருகிறது மறுபடியும். வாலாட்டும் இந்தி இங்கே வருகிறது மறுபடியும். பாலூட்டி இந்தியினை பாராட்டி சீராட்டி தாளாட்டவும் சில பேர் தயார் இங்கே தமிழ்நாட்டில். யார் அவர்கள்? யார் அவர்கள்? அறியும் தமிழ்நாடு. மீண்டும் ஒரு போருக்கு இளைஞர்களே புறப்படுங்கள் களத்துக்கு. மீண்டும் ஒரு போருக்கு இளைஞர்களே புறப்படுங்கள் களத்துக்கு.
மூடட்டும் மொழிப்போர் முடியரசர் மேல் ஆணை ஆளட்டும் தமிழ் அன்னை. மூடட்டும் மொழிப்போர் முடியரசர் மீது ஆணை ஆளட்டும் தமிழ் அன்னை. அடுத்த குடிக்கு இங்கென்ன வேலை? மாரியனம் செந்தமிழன் திருந்த வேண்டும், மறைந்து விட்ட போயாவும் திரும்ப வேண்டும். ஊரிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், ஒளிப்பரிதி நாடங்கு முதிக்க வேண்டும். மாரியனம் செந்தமிழன் திருந்த வேண்டும், மறைந்து விட்ட போயாவும் திரும்ப வேண்டும். ஊரிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், ஒளிப்பரிதி நாடங்கு உதிக்க வேண்டும். கூறிய நம் முடியரசர் வழி நடப்போம், கொள்கைக்கே ஒளி கொடுப்போம், கிடைத்திருக்கும் ஆறறிவில் சிந்திப்போம். வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம், நன்றி. மிக சிறப்பானது ஒரு கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தி தந்த ஐயா கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கும், மிகச் சிறப்பாக வீரகவியரசர் இவர்தான் வீரகவியரசர் எனும் தலைப்பில் மிக அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் கவி மழை பொழிந்த கவிமொழி தோன்றலுக்கும் நன்றி நம்புவதற்கு முன்பாக, வீரகவியரசர் புகழ் மாலையிலிருந்து இருமலர்கள் என்னும் இப்பொழுது நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். புகழ் மாலையில் இருமலர்கள் பகுதியை வழங்க வருவதற்கு வீரகவியரசர் முடியரசன் அவைக்காலத்தின் இணைச் செயலாளர் முனைவர் இரா வனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் என்னுடைய இரவு வணக்கம். இந்த கவியரங்க நிகழ்விற்கு செம்மாந்து அமர்ந்து வீர கவியரசரை நெஞ்சகத்தி ஏந்தி செஞ்சொற்களா கவியரங்க நிகழ்வை எம்மையெல்லாம் சுவைக்க செய்த கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், புதிய கல்விக் கொள்கையில் வாலாட்டம் ஹிந்தி வாலேந்தி வருவதாக வருத்தமோடு கூறினார்கள். நாம் தமிழை காக்க முன்வருவோம் என்ற அந்த பதிவையும் இங்கே அறிவித்துவிட்டு, இரு மலர்களை தமிழகத்தின் தலைச்சிறந்த தலைவர்கள், கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் இப்படி எண்ணற்றோர் புகழ் மாலையாக சூட்டியுள்ளார்கள். அவர்களில் முதலாவதாக பாவேந்தர் பாரதிதாசன் சூட்டிய மலராக என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே. எனக்கு பிறகு கவிஞன் முடியரசன் தாயா உண்மை கவிஞர், புரட்சி கவிஞர், என் பேரை காப்பாற்றவர். கவிஞன்னா இப்படித்தான் கவி பாடணும், இலக்கணத்தோட ஒழுங்கா எழுதணும், அதை செய்யறது நம்ம முடியரசன் தான்ப்பா அப்படின்னு நம்ம பாவேந்தர் அவர்கள் முழங்கி இருக்கின்றார், புகழ்மாலையை கூட்டியிருக்கின்றார். அடுத்ததாக ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் சொன்னவரை, வளையாத முடியரசன் வைரத்துந்தான், வளமார்ந்த பெரியாரின் கொள்கை வாழ்தான், தலையறுத்து தமிழ் பகையின் தலையறுக்கும் தலைத்தட்டா வெண்பாக்கள் இவரின் தோட்டா, குல இளநீர் கொட்டியதாய் இனிமை பேச்சு, குடி அறியற்றையா சிந்தனைகள் தமிழே மூச்சு, அலைக்கடலாய் கருத்து மண், பெரியார் அண்ணா ஆழ்மனத்தில் வைத்திருந்த புதையல் காடு, எவரெவரோ எழுதுகின்றார் இவரை போன்றே எழுந்தவர் யார் எழுத்தாலே, பாவேந்தர்தம் தவ புதல்வர் தமிழ் புலவர் இவரின் பாட்டு, தன்மான இயக்கத்தின் தலை தாளாட்டி யுக புரட்சி எடுத்தாலா, தமிழர் கைக்கு உயிர்நூற்கள் படைப்பானா, உன்றன் தொண்டை அகங்குளிர நினைக்கின்ற உருவம் கூட அகலவில்லை, அடடா நீ எங்கே போனாய் என்று கவிஞர் சுரதா புகழ்மாலை சூட்டினார். இறந்த பாரதி அவர்கள் சொன்னது போல, நீரின்றி அமையாது உலகே, நீ இல்லாமல் அமையாது கவி என்ற வரிகளோடு இந்த கவியரங்க நிகழ்வு அத்துணை பெரிய பாரதியாருடைய பரம்பரைகளும் பாரதிதாசன் பரம்பரைகளும் இங்கே ஒருங்கே சங்கமித்து மிக அருமையான கவிமாலை தொற்று வழங்கி இருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய பண்பாட்டு மையத்தின் சார்பாகவும் அவைக்களத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நிறைவாக நன்றி நமிலா. நிறைவாக நன்றி நமில்ல வீரகவியரசர் முடியரசனார் அவைக்களத்தின் நிறுவன பெருந்தகை வீரகவியரசர் முடியரசாரின் மூத்த மைந்தர் எழுத்தாளர் பாரி முடியரசன் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பெரும் நிகழ்வு மனம் ஆனந்த கூத்தாடுகிறது.
கவிதை மழையில் நாம் எல்லாம் நனைந்திருக்கின்றோம். இந்த வீரக்கவியரசர் முடியரசன் அவைக்களமானது கடந்த 2000 ஆண்டில் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இடையே உள்ள ஆண்டுகளில் பல நிகழ்ச்சிகளை இவ்வவைக்களம் நடத்தியுள்ளது. மிக பெரிய அளவிலும் சிறிய அளவிலும் பல்வேறு நிகழ்ச்சி நிகழ்வை நடத்துவதற்கு யாரை அழைக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த தமிழகத்தை சிறப்பித்த, தமிழகத்திற்கு பாடுபட்ட பழம்பெரும் கவிஞர்களின் வழித்தோன்றல்களை வைத்து ஒரு கவியரங்கம் நடத்தலாம் என்று முடிவு செய்த வகையில் யாரை அழைக்கலாம் என்று எண்ணிய பொழுது மிக பெரும் கவிஞர்களின் வழித்தோன்றல்கள் கவிஞர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாரதியார், மகாகவி பாரதியார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், கவிமணி தேசிய விநாயகனார், பாவலரர் பெருஞ்சித்தனார், கவியரசு கண்ணதாசன் ஆகிய பெருங்கவிஞர்களின் வழித்தோன்றல்களை அழைத்த பொழுது அனைவருமே மிக மகிழ்வுடன், அட்டியின்றி மிக மிக மகிழ்வுடன் ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்கெல்லாம் அவைக்களம் சார்பிலும் என் தனிப்பட்ட சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை புலப்படுத்திக் கொள்ளுகின்றேன். இதுவரை இப்படி ஒரு கவியரங்கம் எங்கும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. அந்த வகையில் இந்த கவியரங்கம் மிக 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 சிறப்பை பெற்றுள்ளது என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கும் அதில் உடன்பாடு என்று எண்ணுகிறேன். அம்மா மணிமேகலை குப்புசாமி அவர்கள் என் உடன்பிறப்பாக கருதக்கூடியவர்கள். அவர்களை அழைத்த பொழுது மிக மிக மகிழ்வாக ஒப்புக்கொண்டார். அதுபோல் கவியரசு கண்ணதாசனுடைய புதல்வர் கண்மணி சுப்பு அவர்களும் மிக சிறந்த சில வரலாற்று நிகழ்வுகளை இங்கு புதியதாக, ஏற்கனவே அவர் குடியரசனை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் இல்லாத சில செய்திகளையும் இங்கு சேர்த்து நமக்கு சில வரலாற்று நிகழ்வை புலப்படுத்தி சென்றிருக்கிறார். அவருக்கு எனது நன்றி. அடுத்து கவிமணி தேசிய விநாயகனாரின் அருமை பெயரர், அதே தேசிய விநாயகம் பெயரை தாங்கியவர், அவருக்கும் எனது நன்றி. அடுத்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாரின் பேரர், மிக மிக என் மீதும் இந்த அவைக்களத்தின் நிர்வாகிகளிடம் மிக மிக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துபவர், மிக நல்ல மனிதர், மிகச் சிறந்த கவிதையை தந்த அவருக்கும் என் தனிப்பட்ட முறையிலும் அவைக்களம் சார்பில் நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் புதல்வி தழல் தேன்மொழி அம்மையார் என் உடன்பிறப்புகளில் ஒருவர். அவர் பெயர்தான் தேன்மொழி, ஆனால் அவர் எழுத்துக்களோ தடல். தடல் என்று ஒரு இதழை நீண்ட நாள்களாக தனி ஒரு பெண்ணாக நின்று நடத்தி வருகின்றார். மிகச் சிறந்த பெண்ணிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு பெண்ணிய கொள்கைகளுக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் தமிழ முன்னேற்றத்துக்காகவும் அயராது பாடுபட்டு வரும் பெருமாட்டியவர்கள். அவர்கள் மிக மிக உடல்நலம் குன்றியிருந்த நிலையிலும் எமது வேண்டுகோளை ஏற்று இன்று காணொளியில் காட்சி தருகிறார். அவரால் பேச முடியாத ஒரு இக்கட்டில் இருப்பதால்
முழுமையாக அவர் உரையாட இயலவில்லை. ஆனால் அது தோன்றியதோ நம் முன் தோன்றி நம்மை மகிழ்த்துக் கொண்டிருக்கிறார். அம்மாவிற்கும் எனது நன்றி. அடுத்து நிரஞ்சன் பாரதி. பாரதியார் உருவமே என் கண்முன் தெரிகின்றது. என்ன ஒரு வேதனை என்றால் இவருக்கு மீசை இல்லை. பாரதியாரின் மீசையும் முண்டாசும் இவருக்கு கட்டினால் பாரதியாரை நேரே வந்து இங்கே கவி பொழிந்த ஒரு காட்சியைத்தான் நாம் காண முடிகிறது. மிக அருமையான கவிதையை தந்தார். அந்த 2 வரி, நீரின்றி அமையாது உலகு, நீயின்றி அமையாது கவிதை என்ற அருமையான ஒரு சொற்றொடரை தந்துவிட்டு அமர்ந்திருக்கிறார். அவருக்கும் எனது நன்றி. கவிச்சுடர் கவிதை பித்தனவர்களை கூற வேண்டும் என்றால் ஏராளமான செய்திகள் உள்ளன. 1 மணி நேர நிகழ்வு 2 மணி நேரம் ஆகிவிட்டது. இந்த நிலையிலும் இதில் பங்கேற்ற பல பெருமக்கள் அகலாது இங்கு இருந்து இந்த கவியரங்கை சுவைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எல்லாம் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் வீரகவியரசர் முடியரசன் அவைக்களத்தின் செயலாளர் முனைவர் ஸ்டீபன் மிக்கேல்ராஜ் என்கின்ற தமிழ் முடியரசன் அவர்களுக்கும், தலைவர் முனைவர் சே செந்தமிழ் பாவை, அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மைய தலைவர் சே செந்தமிழ் பாவை அவர்களுக்கும், அவைக்களத்தின் இணை செயலாளர் முனைவர் இரா அனிதா அவர்களுக்கும், துணை செயலாளர் தம்பி கௌதமன் அவர்களுக்கும், அவைக்களம் சார்பிலும் என் தனிப்பட்ட சார்பிலும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை புலப்படுத்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். மீண்டும் மீண்டும் நம் கவித்தொண்டர்களுக்கு என் தலைதாழ்ந்த பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. முடியரசனுடைய முடியரசனார் நூற்றாண்டு தொடக்க விழாவில் 100 பெரும் கவிஞர்களுக்கு வீரகவியரசன் முடியரசனார் விருது வழங்கப்பட்டது. ஒரு சில கவிஞர்களும் காரைக்குடிக்கு வருகை புரிந்து அந்த விழாவை சிறப்பித்தனர். அதே மகிழ்வு, அதே இருந்த பூரிப்பு இன்றைக்கு இந்த கவிவழி தோன்றலுடைய கவியரங்கத்தில் நிச்சயமாக வாழ்ந்திருக்கும் என்பதற்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அதாவது இந்த நிகழ்வு 7 கவிஞர்களை கொண்டது. தலைவராக கவிச்சுடர் என்று அவரை அழைப்பதை விட கவிக்கணல் பேராசிரியர் அவருக்கு வழங்கியது. ஆகவே அதை மாற்றக்கூடாது. இருப்பினும் அவர் கவிக்கணல் தான். கவிக்கணல் தொட்டு வரிசையாக மற்ற 6 கவிஞர்கள் சேர்த்து 7 கவிஞர்கள் என்று கவி பாடினார்கள். முடியரசனுடைய பிறந்த நாள் 7, பிறந்த நாள் எண் 7. ஆகவே அது ஒரு வகையில் இங்கு பொருத்தமாக இருக்கிறது. மேலும் இந்த 7 பேருமே வீரகவியரசர் முடியரசனார் விருது பெற்றவர்கள். முதல் வீரகவியரசர் முடியரசனார் விருது நம் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. மற்ற 6 கவிஞர்களுக்கும் சென்ற நூற்றாண்டு விழாவில் விருது வழங்கப்பட்டது. முடியரசனார் விருது வழங்கப்பட்டது. அதை நினைவுபடுத்தத்தான் குறுக்கிட்டேன். மன்னிக்க வேண்டும். நன்றி. வணக்கம். நன்றி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்ற எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள கவிஞர்கள் ஒன்றாதல் கண்டே என்று என்னோட அனுப்பியிருந்தார்கள் ஒரு தமிழ் நண்பர். அந்த வகையில் வீரகவியரசர் முடியரசனார் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும், அவருடைய குடும்பம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் குடும்பமும் இன்றைக்கு கவியரங்க தலைவர் உள்ளிட்ட கவிஞர்களை தலைதாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்தி மகிழ்கின்றது. நிறைவாக வீரகவியரசர் முடியரசனார் இயற்றிய தமிழ் நாட்டு பெண்ணோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுப்பண். உயிரோடொருள் திருநாட்டம் நினைவே ஓங்கிட வேண்டும் நாமே, துஞ்சாத நின்று கொலையாமல் நெஞ்சு கெடாவகை உராய் நின்றால்
நிற்பவர் எதிரில் படைபலம் நாமே பாரீர், தடைகளை நீக்கிடவாரீர், நாம் தமிழுலகாழ்வோம். புகழ்வள நம்முய தாயக நினைவே போற்றுவோம் போற்றுவோம் நாமே. நலமே மிகவே பெறவே பல பல நலமிகவே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. நேர்ல பார்க்க முடியல, காண பார்க்க வச்சுங்க. நன்றிங்க ஐயா. எல்லாரும் நல்லா பேசினாங்க, உங்க பேச்சு சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. வாரிகை ஐயாவுக்கு வணக்கம். அம்மா மணிமேகலை அம்மா ரொம்ப நன்றிங்க. தேன்மொழி அம்மா, தேன்மொழி